காஷாய சோபி கவனீய சிகாநிவேஷம் தண்டஜயோத்பலகரம் விமலோபவீதம் உத்யந்தயே சலிபம் உல்லசூர்தபுன்றம் ரூபம் தவாஸ்தி யதிராஜதி சோர்மபாக்ரியே. சுவாமி எம்பெருமானோடைய வடிவழகை இது சொல்லுகிறது. ஆச்சரியமான வடிவழகு. அந்த வடிவழகை சேவித்தாலே நமக்கு மோட்சம். இருப்பினும் அந்த வடிவழகானது என்ன சொல்லி இருக்கு, அந்த எம்பெருமானுடைய சித்தாந்தம் என்ன, அந்த சித்தாந்தத்தை தெளிவுபட காட்ட வேண்டும் என்பதற்காகவே சோழசிம்மபுரம் தொட்டையாச்சார சுவாமியுடைய சசிஷ்யராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி யதீந்திரமத தீபிகா என்கிற ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். அது 10 அவதாரங்களாக அமைக்கப்பட்டது. பிரமாணத்துக்காக 3, பிரமேயத்துக்காக 7 எழுப்பட்டது. பிரத்யக்ஷ பிரமாணம், ஹனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் என்று 3. மேற்கொண்டு பிரமேயத்திலே 2ஆக பிரித்துக் கொண்டு திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் பிரித்து அதிலே திரவியத்துக்கென்று 6 பிரமாணங்களும் 6 அவதாரகங்களும், அத்ரவியத்துக்கு 1 அவதாரகம், மொத்தம் 7. ஆக பிரமாணத்துக்கு 3 அவதாரங்கள், பிரமேயத்துக்கு 7 அவதாரங்கள், திரவியம் அத்ரவியம் 2ஐயும் சேர்த்து அப்படின்னு பிரித்தார். அதுல நாம் பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அவதாரம் அனுபவிக்க பெற்றோம். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம், இந்த 3ஐயும் அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு 6 பிரமாணங்கள் திரவியத்தை சொன்னோமோ, அந்த 6 பிரமாணங்கள் என்ன? பிரகிருதி, காலம், சுத்த சப்தம் என்று சொல்லக்கூடிய நித்தி விபூதி, தர்மபூத ஞானம், ஜீவாத்மா, பரமாத்மா, இந்த 6 தத்துவங்கள். கடைசியாக 10வது எது என்றால் அதைத்தான் அத்ரவியம் என்று சொல்லப்படுகிறது. இதிலே நாம் இப்பொழுது ஜீவாத்மா என்கிற அவதாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஜீவாத்மனுடைய சொரூபம் என்ன, அதனுடைய இயற்கையான தன்மை என்ன அனுபவிக்கின்றிருக்கும். அனுஸ்வரூபனாய், நித்தியனாய், ஞானமாய், ஞான குணகனாய், பகவத் சேஷபூதனாய் விளம்புவன் ஜீவாத்மா அப்படின்னு பார்த்தோம். இதை பத்தி நேற்றைய காலட்சேபத்திலே ஜீவாத்மா எதை காட்டிலும் வேறுபட்டவன், தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன், இந்திரியத்தை காட்டிலும் வேறுபட்டவன், மனசை காட்டிலும் வேறுபட்டவன், பிராணனை காட்டிலும் வேறுபட்டவன். நேற்றுக்கு அதை பார்த்தோம். பிராணன் பிராணன் போறதே சுவாமி அப்படின்னா, பிராணம் போகுதுன்னா பிராணனுக்கும் ஜீவாத்மாவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஜீவாத்மா வேறு, பிராணனை காட்டிலும் வேறுபட்டவன். ஏன் தீஹி இங்க சொல்ற பக்தி ஞானம், ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டதுங்க. ஆத்மா ஞானமயமாக இருப்பார்னு சொல்லி இருக்கே சுவாமின்னா, ஞானமயமாகவும் இருக்கார், ஞான குணகமாகவும் இருக்கிறான்னு தெரிவித்தார். இதுல ஞானமயமாக இருப்பார் என்பது வேறு, ஞானம் உடையவராக இருப்பார் என்பது வேறு. ஞானமயமாக இருப்பார்னு சொன்னா அந்த ஞானமாக இருப்பார்னு சொன்னா அந்த ஞானத்துக்கு தர்மி ஞானம்னு பேர். இதான் நம்ம நேற்று காலட்சேபத்துல பார்த்தோம். நேத்தின்னா இதுக்கு முன்னாடி, நேற்றுக்கு முன்னாடி ஞானமயமாக இருப்பார்னா தர்மிக் ஞானம்னு பேர். ஞானம் உடையவராக இருப்பார்னு சொன்னா அந்த ஞானத்துக்கு தர்ம ஞானம்னு பேர். தர்மிக் ஞானம், தர்ம ஞானம். அப்ப ஏற்கனவே தர்ம ஞானம் என்பது தர்மபூத ஞானம் தான் தர்ம ஞானம். நம்ம ஏற்கனவே அதை பார்த்திருக்கோம். அதுதான் தர்ம ஞானம், தர்ம ஞானம். அப்ப தர்மி ஞானம் என்பது எது? தர்மி ஞானம்னா என்ன? இங்க ஒரு ஸ்கேல் இருக்கு, இங்க ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவை சொல்லுமானா தர்மிக், அதாவது அந்த வஸ்துவை தர்மிக் ஞானம் சொல்லாது, தர்ம ஞானம் தான் அந்த வஸ்துவை சொல்லும். அது சொல்லவே சொல்லாது. அப்ப ஒரு வஸ்துவை சொல்லக்கூடிய, கருவியை சொல்லக்கூடிய ஒரு நிலை அந்த ஞானத்துக்கு தர்ம ஞானம்னு பேர். அப்ப தர்மி ஞானம் என்ன சொல்லணும், என்ன பண்ணணும்னா நான் 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 அகம் அகம் இருக்கணும். அந்த அகம் அகம் என்கிற தன்மைய அது நன்னா சொல்லிட்டே இருக்கும். அதாவது பிரத்யக்னா தனக்கே தோன்றது, தனக்கு நான் நான் தோணுமோனோ, நான் தோணும். அது மயக்கமா இருந்தா தோணுமா சுவாமி? இதான் நம்ம கடைசியா பார்த்தோம். மயக்கமா இருந்தா தோணும்னா தர்ம ஞானம் மயக்கமா இருந்தா கூட தோணும், தோணாது. தர்மிக் ஞானம் நல்லா பாருங்க, தர்ம ஞானம் தர்மிக் ஞானம்.
தர்ம ஞானம் தான் ஞானமயமாக இருப்பது, தர்ம ஞானம் தான் ஞானம் உடையவராக இருப்பது. இது ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது. தர்மி தர்ம, தர்மக் தர்மிக். தர்மிக்னா ஞானமாக இருப்பது, தர்மக்னா ஞானம் உடையவராக இருப்பது. அப்ப ஞானம் உடையவராக இருந்தா தான் வஸ்து, அதுதான் தர்மபூத ஞானம். வஸ்து எல்லாம் தெரிவது அந்த தர்மபூத ஞானத்தால் தான் தர்ம, எது அதுக்கு தர்ம ஞானம்னு பேர். தர்மிக் ஞானம் என்பது அது வஸ்துவை காட்டுறது, நான் 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 அப்படின்னு சொல்றது இல்லையா. ஆனா இதுல ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பாருங்களோ, தர்மிக் ஞானத்துக்கும் அதே போல தர்ம ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்ப யாரோ ஒரு சுவாமி மயக்கமாயிட்டார்னா அந்த மயக்கமா போனாலும் அந்த நான் என்கிற தன்மை மாறுமானா மாறவே மாறும். இதுதான் என்னது தர்மிக் ஞானம்னு. தர்மிக் ஞானத்துக்கு உண்டான தன்மை எந்த நிலையிலும் மாறாது. எங்கேயா கிழிஞ்சுட்டா தன்னுடைய பேரும் தெரியாது, ஆனா நான் எங்க இருக்கேன், என் பேர் என்ன, இந்த பேர் யாருக்கு, ஆத்மாவுக்கு இல்ல, பேரு சரீரத்துக்கு. அப்ப பேர் சரீரத்துக்கு இருக்கிறபடியாலே பேரையும் மறந்தாலும் மறக்கலாம் தவிர நான் என்கிற நிலையை மறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது தர்மிக் ஞானத்துல. ஆனா தர்ம ஞானத்துல ஏதாவது வந்துருத்துனா, மயக்கம் வந்துருத்துனா, ஏதாவது ஆயிடுத்துனா மறந்துடாரணும், அதான் தெரிவிக்கிறார்கள். அப்ப தர்மிக் ஞானத்துல மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எண்ணம் போகாது. ஆனால் இது எண்ணம் மயக்கமானாலும் போயிடும், நான் என்கிறவனும் மயக்கமானாலும் போகவே போகாது. சரி, ராத்திரி தூங்கும் போது சுவாமி அந்த எண்ணம் இருக்குமா, தூங்கும் போது உடனே தட்டி எழுப்புங்க, என்ன சுவாமின்னு கேட்கிறாரு. அப்ப நானுங்கிறது இங்க இருந்துட்டே இருக்கேன். சரி சுவாமி, ஞானம் இருக்கும் போது மூச்சு அடைத்த தசையில் ஏன் ஞானம் வெளில வரல, ஞானம் வெளில வரலையனும், ஏன் வெளில வரல, ஏன் வெளியே போகல என்ன, மூச்சு அடைத்த தசையில எங்கும் போகும் கூடிய அந்த நிலை தமோ குணத்தாலே என்னது அதிகமா இருக்கிறபடியாலே மறைக்கிறது. அந்த எந்த ஞானம், தர்ம ஞானம் மறைக்கிறது. ஏன் மறைக்கிறதுனா தமோகுணம் அங்க இருக்கு. இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், தமோகுணம் அதிகமா இருக்கிறபடியாலே மறைக்கிறது. அதனால் இவனுக்கு ஞானம் வெளியில வரவே இல்லை. அதை போல இங்க மறைக்க முடியாத ஞானம் ஒண்ணு இருக்கு. என்ன மறைக்க முடியாத ஞானம்தான் என்னது தர்மிக் ஞானம். தர்ம ஞானம் மறைக்கலாம். புரியத்துக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் மறந்து இருப்பேன், மறுபடியும் சொல்றேன். இப்ப ஒரு விளக்கு போட்டிருக்கோம், விளக்கு நல்லா வெளிச்சமா இருக்கணும் இருக்கு, அந்த விளக்க மூட முடியுமா, மூட முடியாது. நான் என்ன பண்ணேன், அந்த விளக்குக்கு மேல ஒரு காகிதத்தை வச்சுட்டேன், ஒரு காகிதத்தை போட்டு மூடினா அந்த விளக்கிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த பிரகாசம் குறைஞ்சு போயிருந்தனா அந்த வெளிச்சம் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை தடுக்கலாம். அந்த வெளிச்சத்தை தடுக்க முடியுமே தவிர அந்த விளக்கின் வெளிச்சத்தை தடுக்க முடியாது. அப்படின்னா விளக்குக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கணும், அதை தடுக்க முடியுமான்னா அதை தடுக்க முடியாது. எப்படி சுவாமி, அந்த விளக்கை உடைச்சாதான் தடுக்க முடியும், விளக்கின் வெளிச்சத்தை தடுக்க முடியாது. விளக்கின் வெளியிலே வரக்கூடிய பிரகாசத்தை தடுக்கலாம். கொஞ்சம் என்ன பாருங்க, விளக்கின் வெளியே வர அந்த பிரகாசம் இருக்கணும், வெளியே வரக்கூடிய பிரகாசம், அந்த பிரகாசத்தை ஒரு காகிதத்தை போட்டு தடுக்கலாம் தவிர விளக்குடைய வெளிச்சத்தை தடுக்க முடியுமா? விளக்குள்ள எரிஞ்சுட்டே இருக்கு, நான் தடுக்கிறேன் பாருன்னா அப்படின்னா உடைச்சாதான் தடுக்க முடியும். அதை உடைச்சா அதை அழிச்சா தடுக்கலாம். ஆனா வேற ஏதாவது வஸ்துவை கொண்டு அதை தடுக்க முடியுமா? தடுக்க முடியுது. ஆனா அதனுடைய பிரகாசத்தை தாராளமா தடுக்கலாம். ஆக விளக்கு இருக்கிற முறையே அதுவே ஒளிவிட்டு கொண்டுதான் இருக்கும். அதே போலதான் எது போல இந்த தர்மிக் ஞானம் என்பது ஒளிவிட்டு கொண்டே இருக்கும். நான் 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 என்கிற தன்மை இருந்துட்டே இருக்கும். அதை அந்த விளக்குடைய வெளிச்சம் இருக்கணும், பிரகாசம் அல்ல. அடிக்க சொல்றது விளக்குக்கு இயற்கையான தன்மை இருக்கணும். அதை என்னால தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. அதே போல தர்மிக் ஞானத்தை தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. அது நான் 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 சொல்லியிருக்கோம், அந்த விளக்கை உடைச்சாதான முடியும். அதே போலதான். அப்ப ஆனால் அதிலிருந்து இவருடைய ஒளியை தடுக்க முடியும். அதிலிருந்து வருவது எது? அதுதான் தர்ம ஞானம். புரியுதா? அப்ப ஆத்மாவிலிருந்து பிரகாசமாக வெளிவருவது தர்ம ஞானம்.
ஆத்மாவே ஞானம் என்று சொல்வது தர்மிக் ஞானம். தர்மிக் ஞானம் ஆக அதுவே ஒளியாக இருக்கு என்றுதான் தர்மிக் ஞானம். அப்ப அந்த தர்ம ஞானத்தை தடுக்க முடியுமே தவிர தர்மிக் ஞானத்தை தடுக்க முடியாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மாவுக்கு ஞானம், ஆத்மாவே ஞானம், ஆத்மா ஞானமுடையது, ஆத்மா ஞானமயமாக இருக்கு. ஆத்மாவே ஞானம் இருந்தாச்சுன்னா அதுக்கு தர்மிக் ஞானம் பேரு. ஆத்மா ஞானம் உடையதாக இருக்குன்னா அதுக்கு தர்ம ஞானம்னு பேரு. தர்ம ஞானத்தை தடுக்க முடியும், தர்மிக் ஞானத்தை தடுக்க முடியாதுன்னு சொன்னார். சரி, ஒருவேளை சில சமயம் நல்லா பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள். ஆக நான் எப்போதும் ஏதாவது பண்ணிட்டே இருக்கேன், ஏதாவது பண்ணிட்டே இருக்கேன். சில சமயம் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சில பேர்லாம் கேட்கறா இல்லையா, சில பேர் விழுந்துடுறான். அப்படி வாசல்ல போச்சு ஏதாவது வண்டி காடி ஏதாவது தண்ணி எடுத்து விழுந்துடுறாலும் விழுந்துட்டாலும் நான் எங்க இருக்கேன்னு கேட்கறா இல்லையா. எங்க இருக்கேன்னு கேட்கிறான்னா ஒரு விட பக்கத்துல பார்த்து அவா யாரு இவா யாருன்னு அவளுக்கு சொல்ல தெரியாது. ஆனா நான் எங்க இருக்கேன்னு அது மட்டும் சொல்ல தெரியும். நான் யாரு, நான் எங்க இருக்கேன், நான் யாருன்னா என்ன சுவாமி, அப்ப அவருக்கு அவரே தனக்கு யாரும் தெரியலையான்னா அதுக்கெல்லாம் தெரியறது. நான் என்கிற சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் தெரியறது. ஆனா என் பெயர் என்ன அதுதான் தெரியுது. அதுதான். அப்பனா அந்த பெயரான ஒரு வஸ்து, ஒரு நிலை சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டதை விட ஆத்மாவுக்கு கிடையாது. அப்ப ஆத்மா எப்பவுமே ஞானமயமாக இருந்துட்டே இருக்கும். அது எப்பவாது மாறுமான்னா மாறவே மாறாது. ஆனா ஆத்மாவிலிருந்து வெளியில வரக்கூடிய ஞானம் இருக்கு இல்லையா, அது மறையப்படலாம், அது மூடப்படலாம். ஆனா ஆத்மாவே ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு இல்லையா, ஆத்மாவே ஞானம். அந்த ஞானத்தை மூட முடியுமா? மூட முடியாது. எது போல விளக்கு இருக்கு, விளக்கு எரிஞ்சின்னு இருக்கு. அந்த விளக்கு எரிஞ்சின்னு இருக்கிற அந்த விளக்கு எரியிற விளக்குடைய அந்த அந்த ஒளியை மர தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அதனுடைய பிரகாசத்தை தடுக்கணும். காகிதத்தை போட்டு இதை கையை கட்டியோ இதை தடுக்கலாமோ அதான் தெரிவிக்கிறேன். அப்ப தர்மிக் ஞானம், தர்ம ஞானம். அப்ப நான் மாறனேன்றதுதான் தர்மி ஞானம். இது சொல்லி கொடுத்து வர்றதானா கிடையாது, சொல்லி கொடுத்து வர்றதானா வரவே கிடையாது. நான் எங்க இருக்கேன் யாராலும் உடனே ஏற்றுறான். எங்க கீழே விழுந்தாலும் எங்க அடிபட்டாலும் ஏதோ ஒரு நேரம் மயக்கமா இருக்காரும். சரி சுவாமி, மயக்கமா இருக்கும் போதான் இருக்கு, ஒண்ணுமே தெரியலையா. அப்ப நான் அந்த தமோகுணம் சூடி இருக்குன்னு வரிய சொல்லிட்டேன். தமோகுணம் சூடிக்கொண்டு இருக்கிறபடியாரே அவளுக்கு அது தெரியறதே கிடையாது. அது விலகிருத்துன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எங்க இருக்கேன்னு கேட்கறா இல்லையா. இந்த ஆழ்வார் பாசமே இன்னைக்கு பார்த்தோம். யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்றிருந்தே, யானே நீ என் உடமையும் நீயே, வானே வைத்தும் எம் வானவரேன்னு தெரிவித்தாரியா. இவர் என்ன சொன்னாலும் அது ஒண்ணு மட்டும் மாறவே மாறாது. எது பண்ணாலும் நான் என்கிற தன்மை மாறுமானா மாறவே மாறாது. நான் அது மாறல. ஆனா அதுதான் அந்த மாறாம இருக்கக்கூடிய ஞானம்தான் தர்மிக் ஞானம். இந்த தர்மிக் ஞானம் சொல்லி கொடுத்து வருதா? இல்லை, அது இயற்கையா இருக்கு. ஆனா தர்மிக் ஞானம் தான் சொரூபம். மற்றவையெல்லாம் தெரியாமல் போகலாம், நான் என்பது தெரியாமல் போகவே போகாது. என்ன புரிஞ்சுக்கும். அப்பனா ஆத்மஸ்வரூபம் என்னைக்கும் தெரிஞ்சுட்டே இருக்கும், தெரியாமல் போகவே போகாது. என் பெயரை மறக்கலாம், ஏன்னா நான் யாரு அப்படின்னு கேட்கிறாரோ. அப்ப நான் யாருன்றது தன்னை பத்தி தெரியலன்னு அர்த்தம். தன்னை பத்தின இந்த இடத்துல என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்னா தன் சரீரத்தை பத்தின அர்த்தம். தன்னை பத்தினா அப்படின்னா ஆத்மாவை பத்தினா, ஆத்மாவை பத்தி தான் சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டாரு. அப்ப நான் என்கிற தன்மை நன்னா புரியுறது. நான் எடுத்துக்கொண்ட சரீரம் எது என்னது அதுதான் தெரியல. அதுதான் நான் யாரு நான். அதனாலதான் சொன்னேன் பெயரையும் மறக்கலாம். ஏன்னா பெயர் சரீரத்துக்கு கொடுத்த பெயர், அந்த சரீரம் என்னுடையது. ஆனா என்னுடையாத எதையும் மறந்தால் தர்ம ஞானம் பழுதுபட்டிருக்குன்னு அர்த்தம். என்னுடையதாக எதையாவது வந்துட்டு வச்சுக்க, என்னுடைய சரீரத்தையோ என்னுடைய பந்துக்களையோ என்னுடைய வஸ்துக்களையோ எதை மறந்தாலும் தர்ம ஞானம் பழுதுபட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் என்பது எப்பவுமே மறக்கவே மறக்காது. நான் என்பது மறக்காம இருக்கும். அது தர்ம ஞானம். அந்த தர்ம ஞானம் தான் பழுதுபடாது, எப்பவுமே பழுதுபடாது. தர்ம ஞானம் என்றாலே
ஸ்வஸ்மை பிரகாசம் பிரத்யக்காக இருக்கும். என்ன பண்ணிக்கோ, தர்மிக் ஞானம்னாலே ஸ்வஸ்மை பிரகாசம் அப்படின்னா பிரத்யக்காக இருக்கும். தர்ம ஞானம் இருந்தால் ஸ்வயம் பிரகாசம், மற்றொன்றை காட்டிக் கொடுப்பது தர்ம ஞானம், தன்னையே காட்டிக் கொடுப்பது தர்மிக் ஞானம். நிறைய ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஒன்னும் குழப்பமே கிடையாது. ஒண்ணும் இல்லை சுவாமி. இப்போ தெளிவா ஒண்ணு சொல்லிடுறேன். என்னை பத்தி நான் என்னை பத்தி என்னன்னா ஆத்மா பத்தி தெரிஞ்சுட்டா தர்ம ஞானம். ஆத்மாவால மத்தொன்னு தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு என்ன பண்ண சாரி தர்மிக் ஞானம். அதுக்கு மேல இன்னொன்னு மத்ததை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு வந்து தர்ம ஞானம் பேரு. தர்ம ஞானம்னா ஸ்வஸ்மை பிரகாசம் பிரத்யக்காக இருக்கும். அதே தர்ம ஞானம்னா ஸ்வயம் பிரகாசம், மற்றொன்றை காட்டிக் கொடுப்பதே ஸ்வயம் பிரகாசம், அது தர்ம ஞானம். என்னையே தெரிந்து கொள்வது தர்மி ஞானம், அது ஸ்வஸ்மை பிரகாசம். ஆக தர்மபூத ஞானம் உடையவராக ஆத்மா இருப்பார். இவர்தான் ஞானமயமாக இருப்பார். ஆனா தர்ம ஞானமும் இவரே, அதே போல தர்மிக் ஞானமும் இவரே. ஆனால் தர்ம ஞானமும் இவரும் ஒன்று கிடையாது. என்ன புரிஞ்சுக்கோ, தர்ம ஞானமும் இவரும் ஒன்று கிடையாது. அப்படின்னா தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவர், இந்திரியத்தை காட்டிலும் வேறுபட்டவர், மனசை காட்டிலும் வேறுபட்டவர், பிராணனை காட்டிலும் வேறுபட்டவர். அதே வந்து இன்னொன்னு ஞானம், இது இத்தனையும் காட்டிலும் வேறுபட்டவராக இருப்பார். சரி சுவாமி, இந்த ஜீவன் அணுவாக இருக்கார், அணுவாக இருக்கார், மிகச் சிறியவராக இருப்பார். இவர் அணுவா? நான் எவ்வளவு பெரியவனா இருக்கேன், 6 அடி இருக்கு, ஒருத்தர் 5 அடி இருக்கா, ஒருத்தர் 8 அடி இருக்கா, ராமன் 8 அடியான். அப்படி இருக்கச்சது அப்ப ஒரு அணுவான ராமன் விபு வேற விஷயம். இப்ப 8 அடியா இருக்கிற அணுவான்னா அவரும் அணுவதான். அணுவா இருந்தா இது ஒரு சந்தேகம் வரும். சௌபரி 50 சரீரம் எடுத்துட்டார், 50 சரீரமும் ஒரு நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்ப ஒரு அணுவா இருந்தா எப்படி சொன்னா 50 சரீரம் எடுக்க முடியும்? பின்னாடி பார்ப்பேன். இதுக்கு நீங்க ஞாபகத்துல வச்சுட்டு இருக்கோ, இந்த கேள்வி அப்படியே வச்சுருக்கோ, பின்னாடி சொல்றேன். அப்ப 50 சரீரம் இருக்கணும். அப்ப ஆத்மா எவ்வளவு பெரியவரா இருந்தான்னா அவ்வளவு பெரியவா சரீரம் இருக்கும் இல்லையா? பிரியத்துக்காக இவ்வளவு பெரிய சரீரம், இவ்வளவு பெரிய ஆத்மாவா இருந்தாதான் இந்த சரீரத்தை தூக்கணும். போகணும், சரீரத்தை தூக்கணும்னாலே அதுக்கு தகுந்த ஏன்னா ஆத்மா தானே சரீரத்தை தாங்கிறது. அதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆத்மா சரீரத்தை தாங்கிறதுனா தூண்டா இருந்தா எப்படி என்னமா சுவாமி தாங்கும்? அப்ப சரீரம் எந்த அளவோ அந்த அளவுக்கு ஆத்மா இருக்கணும். இது ஒரு சாதாரண கருத்து. யானையின் ஆத்மா யானையின் அளவு பெரிதா இருக்கும், பூனையின் ஆத்மா பூனை அளவு பெரிதா இருக்கும். பெரிதாக அந்த அளவுக்கு சிறியதா இருக்கும். அதனால ஆத்மா எந்த சரீரத்தை எடுத்துக்கொள்கிறதோ அந்த சரீரத்தின் அளவு ஆத்மா இருக்கும். இது ஜெயின மதத்தின் கொள்கை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது தர்மிக் ஞானம், தர்ம ஞானம். தர்மிக் ஞானம் என்பது எது? அது என்னைக்கும் பழுது ஆகவே ஆகாது. நான் சொல்லியிருக்கோம். அதே தர்ம ஞானம் என்பது பழுதாகலாம், தமோ குணத்தாலே பழுதாகலாம், அல்லது மயக்கத்தாலே பழுதாகலாம், அல்லது வேற ஏதாவது கர்மத்தாலே பழுதாகலாம். இது தர்ம ஞானம் பேர். இது வரைக்கும் பார்த்துக்கணும். அதுக்கு மேலே தேகத்தை காட்டிலும், இந்திரத்தை காட்டிலும், மனசை காட்டிலும், பிராணனை காட்டிலும், ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா அப்படின்னு தெரியாச்சு. சரி, இது விபுவா அணுவான அணுதான். ஆனா இது ஒவ்வொரு ஜந்துக்கு தகுந்தாப்பல அந்த அளவுக்கு ஆத்மா பெரியதாக இருக்கும். யான ஆத்மானா யான அளவு இருக்கும், பூன ஆத்மானா பூன அளவு சிறியதா இருக்குன்றது ஜைன மதம். ஆனா இந்த மாதிரி ஜைன மதம் சொல்லி தோணும், இதுல ஒரு பொருந்தாம வருது. என்ன பொருந்தாமன்னா, இந்த இந்த பிறவியில இந்த புரியத்துக்காக இப்ப பூனை இந்த பிறவியில பூனையா இருக்கு, இந்த பூனை இந்த அடுத்த பிறவிலேயே அந்த பூனையை யானையா பறக்கிறோம்னா இப்ப ஆத்மா பெருகணும். ஏன்னா பூனையின் ஆத்மா பூனை அளவு சிறியதா இருக்கும் ஜெயின மதம் சொல்றது. யானையின் ஆத்மா யானை அவளுக்கு பெரியதா இருக்கும் அப்படின்னு ஜெயின மதம் சொல்றது. இப்ப இந்த ஜன்மால பூனையா பறந்துட்டு இந்த ஆத்மா இப்ப பூனை அளவு பெரிதா இருக்கு வச்சுக்க. அதே அடுத்த ஜன்மாவில அந்த பூனை ஆத்மாவை என்ன பண்ணுதுன்னா யானையா பறக்கிறது. அப்ப யானை அளவுக்கு பெரிதா மாறணும். அப்ப ஆத்மாவுக்கு விகாரம் நம்ம ஒத்துக்கணும். விகாரம்னா வளர்ச்சி.
வளர்ச்சியை ஒத்துக்கணும். அதே போல இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த ஜென்மால ஒரு ஆத்மா யானையா இருக்கு, அவ்வளவு பெரிய ஆத்மாவா இருக்கு, அடுத்த ஜென்மா அது பூனையா வந்துட்டு வச்சுக்கேன், அப்ப அந்த ஆத்மா சுருங்கணும். அப்ப பூனையா இருக்கக்கூடிய ஆத்மா யானையா வரணும்னா பெருக்கணும், யானையா இருக்கக்கூடிய ஆத்மா பூனையா வரணும்னா சுருக்கணும். இப்ப ஆத்மாவுக்கு சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்கான்னா இல்லையே. ஆத்மாவுக்கு சுருவ வளர்ச்சியே சுருக்கமும் ஒத்துக்கொள்ளலையே. ஆத்மஸ்வரூப விகாரம் ஒத்துக்கொள்ளணும்னா சொருப விகாரம் ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மாவுக்கு சொருப விகாரமே கிடையாது. எந்த ஆத்மா சிறியதோ பெரியதோ எதுவோ எந்த நிலையோ அது சுருங்குமா விரியுமான கிடையாது, ஒரே சுவாவமா இருக்கும். ஆனால் ஆத்மா சொருப விகாரம் கிடையாது, ஆனால் ஸ்வபாவ விகாரம் உண்டு. என்னன்னா புரிஞ்சுக்க அப்படின்னு என்ன சுவாமி, சொருப விகாரம் என்னன்னா இயற்கையான தன்மை தான் சொருபன்னு பேரு. இயற்கையா ஆத்மா அணுஸ்வரூபம் தான், அது விகாரம் கிடையாது. அணு வந்து சிறியதுல இருந்து பெரிசாகும், பெரியது இருந்து பெரிசாகும், அதெல்லாம் கிடையாது. ஆனா விகாரம் உண்டு, சுவாவத்தாலே விகாரம் உண்டு. அது என்ன சுவாமி சுவாவத்தாலே விகாரம்னா சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது இல்லையா ஆத்மா, என்ன சுவாமி அனுபவிக்கிறாரு. அப்ப விகாரம் வந்து கொடுத்தேன்னா அதுதான் சுவாவ விகாரம். என்ன சரீரத்தை எடுத்துக்கொண்டதோ எடுத்துக்கொண்ட சரீரத்துக்கு தகுந்தபடி அது சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது. ஆனா இப்ப அடைய சரீரம் வச்சு இந்த சரீரம் இருக்கு, இந்த சரீரம் அனுபவிக்கிறதுனா இல்ல, சுகமா இருந்தாலும் ஆத்மா தான் அனுபவிக்குது, துக்கமா இருந்தாலும் ஆத்மா தான் அனுபவிக்கிறது. ஆனா அப்ப விகாரம் இல்லைன்னு சொன்னல சுவாமி, சுவாவத்தால விகாரம் உண்டு, இயற்கையா விகாரம் கிடையாது. ஆத்மா இயற்கையா ஸ்வதசுகின்னு பேரு. ஸ்வதசுகி அது எப்பவுமே சுகியா இருக்கும், அது எப்பவாது ஆனந்தமயமா எப்பவுமே. அதான் கைவல்யார்த்தி ஆத்மானுபவத்தை பிரார்த்திக்க காரணமே இதுதான். நம்ம திருப்பண்ண பாகம் 7:20 வந்தியங்கள் குழான்பு வந்து அங்கதான் வந்திருக்கும், அதுக்குதான் நின்று இருக்கும். நம்ம அப்படி இருக்கச்சே அந்த கைவல்யார்த்தி இதை பிரார்த்திக்கிறான். ஏன்னா ஆத்மா சுகமயன் ஞானமயன் ஆனந்தமயன், அந்த ஆனந்தம் இருக்கணும், ஆனந்தமா இருக்கும். அது ஏதாவது கர்மத்தாலே சுவாவத்தால வந்துருத்துன்னு வச்சுக்க சுகத்துக்கு அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்துடுறது, அதுதான் ஆத்மாவுக்கு. ஆனா நான் சொல்றேன் என்னன்னா அதுல இந்த சுகத்துக்கெல்லாம் சேராது. அப்ப எல்லா சரீரத்துக்கும் ஆத்மா அணு. அப்ப என்ன தெரியாது, யான சரீரத்திலையும் ஆத்மா அணுவாதான் இருக்கும், பூன சரீரத்திலும் ஆத்மா அணுவாதான் அணுமாத்திரமாக இருக்கும். அது எப்படி ஸ்தாபிக்கலாம் சுவாமி, எப்படி ஸ்தாபிக்கலாம்? ஒரு சரீரத்திலிருந்து ஒரு நாள் இவர் புறட்டு போறாருன்னு, நிச்சயமா புறட்டு தான் போறாரு, யாராதான் புறட்டு தான், அது 80, 90, 100 தெரியாது, யாரோ புறட்டு போறாரு. போன உடனே பிரம்மசூத்திரத்துல வேதவியாசர் எழுதுறார், அவுடுலோமின்னு ஒரு சுவாமி. அவர் என்ன சொன்னா அவுடுலோமி என்பவர் இப்படி ஒரு கருத்து சொல்றார். அந்த கருத்து தான் வேதவியாசர் ஒத்துன்னு இருக்கார். என்னன்னா பிரம்மசூத்திரம் நிறைய பேர்லாம் வரும். பிரம்மசூத்திரம் ஸ்ரீபாஷம், அந்த பிரம்மசூத்திரடைய வியாக்கியானம் தான் ஸ்ரீபாஷம். நிறைய பேர்லாம் வரும், அந்த ரிஷிகள் பேர் ஒவ்வொரு பேரும் நம்ம கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி பேர்லாம் வந்துருக்கும். பாதராயனர், போதாயனர், பகவத் போதாய கிருதாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கிறியா, கிருஷ்ணத்வைபாயனர், வேதம், இதெல்லாம் வேதவியாசரை குறிக்கும். கிருஷ்ணத்வைபாயனர் வேதவியாசரை குறிக்கிறது. அதுக்கு மேல டங்கர், திரமிடர், குகதேவர், பாருஷி, இதெல்லாம் விசிஷ்டாத்வைதிகள். விசிஷ்டாத்வைதம் என்னவோ புதுசா இவன் கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறவனும் இன்னும் கிடையாது. இவனை ஏற்கனவே வேதவியாசர் காலத்துக்கு முன்னாடியே அவ என்ன சொல்றாரோ அதான் வேதவியாசரே குறிப்பிடுறார். டங்கர், திரமிடர், குகதேவர், பாருஷி இவெல்லாம் விசிட்டா, இதை பார்த்துதான் வேதவியாசரே சாதிக்கிறார். அப்ப போதாயினர் என்னன்னா அவன் என்ன வரணும் விசிஷ்டாத்வைதிகள். அப்ப ஔடுலோமி இதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஜீவன் புறப்படும் போது சரீரத்தை இங்கே விட்டுட்டு போறாரோன்னு, இங்கே தள்ளி விட்டு புறப்ப போறானோ. இதை எங்க எடுத்திருக்காருன்னா சேர்த்தே சொல்லிடுறேன். ஸ்ரீபாஷ்யத்துல 4 அத்தியாயங்கள், ஸ்ரீபாஷ்யம் 4 அத்தியாயம். அதுல 4 அத்தியாயத்துல உத்ராந்தி பாதம்னு ஒண்ணு இருக்கு. 4வது அத்தியாயம் தான் பலாத்தியாயம். முதல் 2 அத்தியாயங்கள் பிரம்மத்துக்கு காரணம், ஜெகத்காரண வஸ்து பிரம்மமே அப்படின்னு தெரிவிக்கத்தான் முதல் 2 அத்தியாயங்கள். 3வது அத்தியாயம் தான் சாதன அத்தியாயம்.
4 அத்தியாயங்கள், 16 பாதங்கள் ஸ்ரீபாஷ்யம். அப்படி கட்சி அப்ப 3வது அத்தியாயம் தான் சாதன அத்தியாயம். 4வது அத்தியாயம் தான் என்னது? பிரம்மமே பிராப்தியம், பிரம்மமே புருஷார்த்தம். இந்த சொல்றது படத்தை அடையணும்னா இந்த ஜீவன் கிளம்பணும். அந்த கிளம்பக்கூடிய ஒரு தலையை தான் உக்ராந்தி பாதம்னு பாதம். அந்த பாதம் சொல்றது அதைத்தான் ஔடுலோமி சொல்றாரு. ஔடுலோமி சொல்றாரு அங்க எப்படி போறதுன்னா அவர் அங்கேயே எடுத்திருக்காரு. அர்ச்சனாதி மார்க்கத்துல போறதுன்னு பிரம்மசூத்திரத்திலே இருக்கு. நாம ஏதோ புதுசா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்க வேண்டாம். பிரம்மசூத்திர அர்ச்சனாதி மாதம் இருக்கு. எப்படி போறது? சூரிய கிரணம், சூரிய ரஷ்மின்னு பேரு. அந்த ரஷ்மி அதுல உட்கார்ந்துட்டு அதிவேகமா கிளம்பி போறாரணும். கிளம்பி போச்சு அர்ச்சராஜ்ய மார்க்கத்தை சேவை கண்ட போறான்னு சொல்லியிருக்கு. இப்ப இதே இந்த ஜீவாத்மா விபுவா இருந்துட்டு வச்சுக்க. ஏன்னா யானா ஆத்மானா யானவளவு இருக்கும், பூர்ண ஆத்மானா பூர்ணவளவு குறைஞ்சு இருக்குன்னு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுடுவோம். இருக்குன்னு இருந்துச்சுன்னா எதுக்காக சொல்றேன்னா ஆத்மானு ஸ்வரூபம் தான், விபு கிடையாது. ஒருவேளை அது விபுவா இருந்துச்சுன்னா சூரிய ரஷ்மி இருக்கு இல்லையா, சூரிய ரஷ்மியை வாகனமாக கொண்டுதான் போறது. சூரிய ரஷ்மியை வாகனமாக கொண்டுதான் போறது. அப்ப விபுவா இருந்துச்சுன்னா இந்த பிரயாணமே பொருந்தாது. எப்படி போகும்? சூரிய ரஷ்மியில பொருந்துமான பொருந்தாது. விபுன்னா எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கணும். விஸ்வம் விஸ்வம் வசத்காரா பூத பவ்ய எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கணும். வியாபித்து இருக்கணும்னா அப்ப சரீரத்தை விட்டு கிளம்பணும்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? பிரியத்துக்காக இப்ப இந்த ஒன்று கிளம்ப இந்த மண்டபம் முழுக்க அடையனே இருக்கேன் இல்ல பேச்சு வச்சுக்கோ. அப்ப இந்த மண்டபத்துல இங்க இருந்து அங்க போக முடியும்னா போக முடியாது, அங்கேதான் இருந்தாகணும். அப்ப மண்டபம் முழுக்க இருக்க என்னன்னா எப்படி பிரயாணிக்க? விபுவா இருந்தாலே விபு சொரூபமா இருந்தா பிரயாணமே பொருந்தாது. என்ன பண்ணுங்க? ஆத்மா விபுவல்ல அணு. விபுவா எங்க பறந்து இருக்கக்கூடிய தன்மை எல்லா இடத்துலயும் இருக்கிற சுவாமி. எப்படி பிரயாணம் பண்ண முடியும்? சுவாமி நீங்க டெல்லிக்கு போயிட்டு வரல, டெல்லியிலயே இருக்கு. நீங்க கல்கத்தா வரையில, கல்கத்தாலயும் இருக்கு. நீங்க சென்னையில வரையில, சென்னையிலயும் இருக்கு. அதுதான் விபு. அப்ப விபுவா இருந்தா பிரயாணம் பண்ண முடியுமா? பிரயாணம் ஆனா பிரயாணம் இருக்குன்னு சொல்லி இருக்கு. பிரயாணம் இருக்குன்னு இங்க சூரிய ரஷ்மி, சூரிய ஒளிக்கதிர்களை வாகனமாக கொண்டு இந்த ஆத்மா பிரயாணிக்கிறதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? இது யாரு? ஔடுலோமி சொல்றாரு, சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப அந்த மாதிரி பிரயாணம் போயிருக்குன்னா விபுவா இருந்தா பிரயாணம் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது இல்லையா? அதனால பிரயாணம் பண்ண முடியல. உபனிஷத்து இந்த ஜீவாத்மா அணு என்றுதான் சொல்லியிருக்கு. அதனால இந்த ஜீவாத்மா அணுஸ்வரூபம் தானே, விபு கிடையாது. இந்த ஜீவாத்மா அணுஸ்வரூபம் ஆக பிரமாணம் இருக்கு. அதான் ஆக எங்க எடுத்துறாரு? உக்ராந்தி பாதம். அந்த உக்ராந்தி பாதத்துல காணப்படுகிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி சுவாமி, இந்த ஜீவன் அணுவாக இருக்கும்போது ஒரே சமயத்துல பல சரீரத்தை அனுபவிக்கிறாரு. இது முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல ஆத்மா எப்படிப்பட்டது, என்னென்ன நிலையில பார்த்துக்கோம். தேகத்தை காட்டு வேறுபட்டவன், இந்திரியத்தை காட்டு வேறுபட்டவன், மனசை காட்டு வேறுபட்டவன், பிராணனை காட்டு வேறுபட்டவன், ஞானத்தை காட்டு வேறுபட்டவன் பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு இந்த ஆத்மா விபு, எங்கும் பறந்து இருக்கக்கூடிய தன்மை உண்டுன்னா கிடையாது. அப்ப பறந்து இருக்கக்கூடிய தன்மை இல்லைன்னா அப்ப அது அணுவா? அணுதான். ஏன் அணுன்னு சொல்றோம்? இது ரஷ்மி, சூரிய ரஷ்மி வாகனமாக கொண்டு போகிறபடியாலே விபுவாக அந்த பிரயாணம் பொருந்தாது. அதனால இது யார் சொல்றாரு? ஔடுலோமி சொல்றாரு இந்த வார்த்தையை. அதே சீபாஷம், அதாவது பிரம்மசூத்திரம் தெரிவிக்கிறார். சரி, அதற்கு மேல சரி சுவாமி, அணுவா இருக்குன்னு சொல்லியே வாஸ்தவம் தான். ஆனா அணுவா இருக்கும் போது ஒரே சமயத்தில் பல சரீரத்தை அனுபவிக்கிறாரே. ஒரு சரீரத்தை எங்கு தொட்டாலும் நல்லா வலிக்கிறது. இப்ப ஆத்மா இங்கதானே இருக்கு, இங்க தொட்டாலும் வலிக்கிறது, இங்க தொட்டாலும் வலிக்கிறது, இங்க தொட்டாலும் வலிக்கிறது. பல சரீரத்தை எடுத்துட்டு இருக்காரு. அது எப்படி ஆகும்? அது எப்படி சாத்தியமாகும்னா அப்ப அணுவா இருந்தா சாத்தியமா? அணுவா விபவா இருந்தாலும் சாத்தியம். ஆத்மா எங்கும் பறந்து இருக்கிறார் அப்படின்னா சுவாமி இங்கேயும் இருக்காரு, இங்கேயும் இருக்காரு, இங்கேயும் இருக்காரு, இங்கேயும் இருக்காருன்னு தெரிஞ்சுன்னா அப்ப எங்க தொட்டாலும் வலிக்கிறது தெரியாது. அப்படி இருக்கு. அதனாலதான் எத்தனை சரீரம் எடுத்தாலும் அங்கேயும் இருக்காருன்னு தானே அர்த்தம். அதனால ஆத்மா விபுவா இருக்கும்னு சொல்லலாம். இல்ல அனுஸ்வரூபம் தான். அப்ப அனுஸ்வரூபம் தானே இந்த எங்கேயும் இங்க பட்டாலும் நிறைய சரீரத்தை இருக்க சுவாமி அப்படின்னா இருக்கு.
அணுவா இருந்தா சாத்தியமானா தர்மபூத ஞானம் அத்தனை இடத்துல வியாபித்து இருக்கிறபடியாலே அது பொருந்தும். ஆத்மாவுடைய தர்மபூத ஞானம் அதுதான் என்னது? தர்மிக் ஞானம். நம்ம வந்துட்டு பாருங்க, அந்த தர்மபூத ஞானம் என்ன பண்றதுன்னா அப்படியே இருக்கு. சௌபரி 50 சரீரம் எடுத்துட்டாரு. 50 சரீரத்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்குமானா கிடையாது, ஒரு சரீரத்துல தான் இருக்கு. அப்ப 50 சரீரம், ஒரு சரீரத்துல இருக்கக்கூடிய தர்மபூத ஞானம் 50 சரீரத்துக்கு நன்மை பரவுறது. தர்மபூத ஞானம் விபு, ஆத்மா அணு. என்ன பண்ணுது அப்படி இருக்குது இல்லையா? இது சொல்ல சாத்தியமான சாத்தியம்தான். ஏன்னா தர்மபூஜ ஞானம் இருக்கிறபடியால பொருந்தும். இப்ப இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். விளக்கு ஒரு இடத்துல தான் இருக்கு இல்லையா? அதன் ஒளி மண்டபம் முழுவதும் நன்னா தெரியறதுனும், நன்னா தெரியறதுனும், மண்டபம் முழுவதும் பிரகாசிக்கிறதுனும். இந்த விளக்கு அங்க மட்டும்தான் இருக்கு. அது என்னமா சொன்ன, அது அந்த அந்த பிரகாச மண்டபம் முழு தெரியணும். அதே போல ஆத்மா ஓரிடத்தில் இருந்தாலும் அதனுடைய தர்மபூத ஞானம் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதனாலதான் ஆத்மா நம்ம சரீரத்தில் இங்க ஹிருதய கமலத்துல இருக்கு. ஆனா அதனுடைய தர்மபூத ஞானம் சரீரம் மூர்த்தியா இருக்கணும். அப்ப தர்மபூஜை எல்லா இடத்துலயும் இருக்கும். இத போலதான் சௌபரி பல சரீரம் எடுத்துட்டா இல்லையா? எடுத்துட்டாலும் அந்த சரீரத்துக்குள்ள பொருத்தணும். ஆபாச விருத்திக்கு 50 சரீரம் நம்முடைய பூர்வாச்சாரம் எதுவா ஸ்ரீவச்சன ஆபாச விருத்திக்கு 50 சரீரம் அப்படின்னு தெரிகிறார். ஆனா 50 சரீரத்திலயும் அந்த ஆத்மா இருக்காது. அப்பனா 50 ஆத்மா வந்துடும். ஒரு ஆத்மா தான், ஆத்மா ஒண்ணுதான். அந்த ஆத்மாவுடைய தர்மபூத ஞானம் 50 சரீரத்துல படுறது அப்படின்னு தெரியும் இல்லையா? ஒரு சரீரத்துல ஆத்மா இருக்கும், மற்ற எல்லா சரீரத்திலும் அதனுடைய தர்மபூத ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இப்ப இது வரைக்கும் ஒரு செக்ஷன் முடியிட்டு. இதுக்கு மேல நம்ம சொப்பனம் பாக்குறோம், மூணு கனவு காண்றோம், மூணு நிறைய விஷயங்கள் ஜாகிரதையா கண்ணும். கனவு காண்ற மூணு சொப்பனம் பார்ப்பது, நானே கத்தி வச்சுல சண்டை போடுறேன், இந்த கத்தி வச்சு சண்டை போடுறேன். நேரா பார்த்தா கத்திய பார்த்தாலும் பயந்து அதுக்குள்ள வந்து கதவை சாத்திடுறேன். கத்திய பார்த்தாலே கதவை சாத்திடுறேன். ஆனா கத்தி வச்சு சண்டை போடுறேன். நேர பண்ண முடியாதெல்லாம் எல்லாம் சொப்பனத்துல பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய கனவுல என்ன பண்றேன்? யாரையும் அடிக்கிறேன், யாரையும் கிளறேன், யாரையும் கத்தி வச்சு அப்படி குத்துற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். இதெல்லாம் சொப்பனத்துல பண்றவனும். அதை நேரா கத்திய பார்த்தா பயந்து உள்ள ஓடி வந்துடணும். என்ன சுவாமி இந்த மாதிரி? அது மட்டும் இல்ல, சில பேர் பாடவே தெரியாது, ஓஹோன்னு பாட்டு ரொம்ப நாளா சொப்பனத்துல பாடுவார், கனவுல பாடுவார். சில பேர் ஆடவே தெரியாது, ஓஹோன்னு ஆடுவாரு. இதெல்லாம் தெரியாது சொன்ன ஆத்மா சொப்னத்துக்கு. இப்ப வந்து இப்ப ஆத்மா சொப்னத்துல வேற சரீரம் எடுத்திருக்கணும். கொஞ்சம் இது நல்லா கேட்டுங்க. சொப்னம்னா கனவு, கனவுல வேற சரீரம் எடுத்ததும் இப்ப ஆத்மா இவட்ட இருக்கா, அந்த சொப்ன சரீரத்துக்கு போயிட்டான். ஏன்னா சொப்ன சரீரம் தான் கத்தியால குத்துறது, ஆடுறது, பாடுறது, ஓடுறது, எத்தனையோ பண்றது. அது சொப்னத்துல தெரியறது. இப்ப ஆத்மா இவர் படுத்துட்டு இருக்காருன்னு இவர் தூங்கிட்டு இருக்காரு. தூக்குன்னா சொப்ன தூக்கம். தூங்கிட்டு இருக்க செய்து இப்ப ஆத்மா இவர்கிட்ட இருக்கா, அங்க இருக்கா? அங்க இருக்கான்னா அங்க நமக்கு தெரியாது. ஏன்னா சொப்னம் யாரு பாக்குறாலும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அவளே மறுநாளே அந்த சொப்னத்தை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அப்ப அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப அவள் பண்ண அன்பா சுவாமி ஆத்மா அங்க இருக்கா இங்க இருக்கான்னா, அங்க தட்டினா அவர் எழுந்து பாரா, இங்க தட்டினா அவர் எழுந்து பாரா? அங்க தட்டுறதுக்கு யார் சுவாமி தட்டுவா? தட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? அப்ப இங்கதான் தட்டணும். இங்க தட்டினாதானே எழுந்துக்கிறாரு, திடுக்கிட்டு எழுந்துக்கிறாருனோ. ஆத்மா இவர்கிட்ட தான் இருக்கு. இவருடைய தர்மபூத ஞானம் தான் அங்க போறது. அதுக்குதான் இதை சொன்னேன். ஏன்னா சொப்பனத்திலையும் என்னன்னோ பண்றாருனோ, ஓஹோன்னு பிரதான மந்திரியா சில பேர் வந்துருவா. இருக்கட்டும் பிரதான மந்திரி இருக்கிற சொப்னத்திலேயாவது இருக்கணும் அப்படின்னு வராருனோ. அப்படி இருக்கச்சே, அப்படி வந்துட்டு இருக்கச்சே அங்க தர்மபூத ஞானம் வருது. ஆப்பா இங்க இருக்காரு அங்க இருக்காருன்னா, சுவாமி இங்க இருந்து ஒரு தட்டி எழுந்துக்கலன்னா இது போச்சு சுவாமி, 4 பேர் இவனு இவரை வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரோ. அப்ப இவருடைய தர்மபூதாச்சாரம் சரி சுவாமி, யார் இதை சிருஷ்டிக்கிறான்? அந்த சொப்னத்தை யார் பண்ணி வைக்கிறார்? யார் சிருஷ்டிக்கிறான்னா பகவான் தான். அந்த சொப்னத்தை பகவான் தான் சிருஷ்டி. எதை கொண்டு சிருஷ்டிக்கிறார்னா, நான் எவ்வளவு பாவம் பண்ணினோ அந்த கணக்கை வைத்துக் கொண்டு சொப்னத்தை சிருஷ்டிக்கிறார். இவருடைய கர்மத்துக்கு அனுகுணமாக, இந்த பாவ புண்ணியங்களுக்கு அனுகுணமாக, புண்ணியம் நிறைய இருந்து நன்ன ராஜாவா ஓஹோன்னு அந்த ராஜ்ய பரிவாரம் அறிந்திருப்பேன்.
பாபம் அதிகமா இருந்து வச்சுக்கேன், பாம்பு கடிக்கிற மாதிரி, புலி துரத்துற மாதிரி, சிங்கம் துரத்துற மாதிரி, யாரோ வந்து அடிக்கிற மாதிரி, அதெல்லாம் வந்து விளையாட்டுக்காக சொன்னேன். அப்படியே எடுத்துக்காதீங்க. எதுவும் சொல்ல வந்தேன்னா, ஆக அந்த நிலையை இருக்கிற கொள்ளணும். அப்ப அந்த இந்த கணக்கு வச்சுட்டு இருக்காரு. இவருடைய கர்மத்துக்கு அனுகுணமாக தான் சொப்னத்தை பகவான் தான் சிருஷ்டிக்கிறார். சொப்னமே நமக்கு, நானே எனக்கு சொப்னம் வரணும்னு படுத்துட்டு வருதுவான்னா வராது, பகவான் கொடுத்தாதான் உண்டு. நேற்றுக்கு சொப்னம் பார்த்தேன் சுவாமி, ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி, அதே சொப்னம் அதே மாதிரி இங்க படுக்கிறேன். நேற்றுக்கு எந்த நிலையில படுத்துட்டனோ, எந்த பெட்ல படுத்தனோ, எந்த சன்னிவேஷத்துல படுத்தணும், எந்த கோணத்துல படுத்தணும், அதே மாதிரி படுக்கிற சுவாமி வந்துருமான்னு வராது. பகவான் தான் கொடுக்கணும். கொடுக்கறோம், கொடுக்கப்படாதுன்னு சொல்ல, கொடுக்கலாம் தாழவன் இதுனா. அப்ப சொப்னத்தை பகவான் தான் சிருஷ்டிக்கிறார். எதை கொண்டு சிருஷ்டிக்கிறார்னா அதுக்குன்னு கணக்கு வச்சுட்டு இருக்காரு. இந்த கர்மாவை கொண்டு சிருஷ்டிக்கிறார். அப்ப எத்தனை பேருக்கு சொப்னம்? சரி சுவாமி, சொப்னம் எத்தனை பேருக்கு சிருஷ்டிப்பார்? எல்லாருக்கும் அவர் தான் கொடுக்குறார் சுவாமி. ஒண்ணுமில்லை, இந்த பாரத தேசத்திலே 140 கோடின்னு சொல்லிட்டு இருக்காளே, அவெல்லாம் ராத்திரி படுத்துன்னு தூங்குவாளணும். அத்தனை பேரும் தூங்க போறது இல்லைன்னு வச்சுக்கோ. யாரும் ஒரு 2 கோடி 3 கோடி முடிச்சுட்டு இருப்பா வச்சுக்கோ. இருந்தாலும் அத்தனை பேருக்கு சொப்னம் கொடுக்கணும்னு அத்தனை பேருக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. யாருக்கும் கொடுத்துட்டு போய் இவருக்கு இதான் வேலை, ஏன்னா அவன் கொடுத்துட்டே இருப்பார். சரி, பாரத தேசம் சரி, இப்ப ராத்திரி சரி, வேற அந்த பக்கம் மேற்கு தேசம்லாம், மேற்கு பக்கம்லாம் போயாச்சுன்னா அவருக்கு நிலையே வேற. இங்க பகல்னா அங்க ராத்திரி, அங்க ராத்திரினா இங்க பகல். அப்ப அங்கேயும் போகணும் எல்லாம் உண்டு. எல்லா சொப்னத்தையும் பகவான் அவருக்கு சொப்னம் கொடுக்கறதே சரியா இருக்கும் போட்டு கொடுத்தோம்னா அவருக்கு அகடதி கட்டின சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியத்தை கொடுக்குறாரு. அப்ப சொப்னம் எதுக்காக கொடுக்குறாருன்னா நம்முடைய துன்பத்தை தொடைக்கிறார். அந்த சொப்னத்தின் மூலமா கர்மாவை தொடைக்கிறார். ஏன்னா சொப்னத்தின் மூலமா ஒரு புலி துரத்துன்னு வச்சுக்கேன், நான் என்னுடைய கர்மாவை தொடைப்பதற்கு, கர்மாவை தொலைப்பதற்கு ஏதாவது பிரயத்தனம் பண்ணலாம், ஒரு பிரயத்தனம் அல்ல. பகவான் தன்னுடைய பிரயத்தனத்தால சொப்னத்துல எனக்கு பயத்தை கொடுக்கிறார். அந்த பயத்தால இந்த கர்மா தொலையுது. அப்ப இந்த சொப்னத்தை கொடுக்கறது பகவான் தான். பகவான் தான். அந்த பகவான் என்ன பண்றான்னா அவருடைய காருண்யத்தால கொடுக்குறான்னு எழுதி வச்சிருக்காரு. அவருடைய கருணை வடிவால இத்தனைக்கும் இதெல்லாம் ஏன் சுவாமி கொஞ்சம் மேலும் மேலும் கொடுக்கிறார். அவருடைய கருணை வடிவால கொடுக்கிறார். அப்ப சொப்னமே, அப்ப சொப்னத்துல அந்த ஆத்மா இருக்கானா? இல்லையே, எங்கிட்டதான் இருக்கு. இதோட தர்மபூத ஞானம் அங்க போகுது. தர்மபூத ஞானம் அங்க போறது. சரி, மேலும் ஒன்னும் சொல்ற. சரி சுவாமி, முக்தாத்மா பல பல சரீரங்கள் எடுக்கிறார்களோ, ஒரு சரீரம் 2 சரீரம் இல்ல, சென்னால் கூட யாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீர்கடலுள் என்றும் பனையாம், மணிவிளக்காம், பொம்பட்டாம், கொள்குமனையாம், திருமார் கரவன்னு ஆதிசேஷனை எத்தனை சரீரத்தை எடுக்கிறார்? ஒரு சரீரம் என்ன, 2 சரீரம் என்ன, 5 சரீரம் என்ன, 10 சரீரம் என்ன, 100 சரீரம் என்ன, 1000 சரீரம் என்ன, எத்தனை சரீரம் இருக்கிறார்? அந்த சரீரத்துல என்ன தர்மபூத ஞானம் தான் போறது. ஒரே ஆத்மா தான், ஒரே ஆத்மா தான், தர்மபூத ஞானம் தான் போறது. அதனால தர்மபூத ஞானம் எங்கும் பறந்திருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனா ஆத்மா விபு உள்ள அணு சொல்லப்பட்டார். ஆக ஜீவாத்மா நித்தியம் சொல்லணும்னாலே அது சரி சுவாமி, ஜீவாத்மா நித்தியம் சொல்லணும்னாலே இப்ப இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா கேட்டுக்கோ, நிறைய விஷயம் நீங்க பார்க்க போறோம். ஏன் சுவாமி நித்தியம்னு சொல்லணும்? இந்த சரீரம் கீழ் வந்துட்டணும், ஆத்மா அனித்தியம் சொன்னா என்ன? ஏன்னா சரீரம் கீழே எழுதணும், அப்பவும் ஆத்மா அழிஞ்சு போயிடுது. இது சாருவாக மதம் சொல்றது, லோகாயத்த மதம்னு பேரு. அந்த மதக்காரன் இங்கதான் சொல்லிட்டு இருக்கான். நீ வீழ்ந்துட்டியெல்லாம் உன்னோட ஆத்மா போயிடுச்சு, சரீரமே ஆத்மா, தேகமே ஆத்மா அவன் சொல்றது, அதோட அழிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொல்லாமன. அப்ப அழிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொல்லலாமன்னா சொல்ல முடியாதுன்றாங்க. ஏன் சொல்ல முடியாது? ஆத்மா நான் கீழே விழுந்த உடனே என்னுடைய ஆத்மா அதோட போயிடுத்து. இன்னைக்கு அதை சொன்னா எல்லாருமே நம்புவா. ஏன் நம்புறாங்க? போயிட்ட சுவாமி, அது அடுத்தது என்ன நடக்கிறது நமக்கு தெரியலையே, தெரியாதபடியால் நம்புவான்னா இல்ல 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 ஆத்மா நித்தியம். ஆத்மா அனித்தியம் இல்ல, நித்தியம். அனித்தியம் என்ன? நான் கிளம்பி போயிட்டேன்னா யாரோட அவாவா கிளம்பி போயாச்சுன்னா அவரோட போறதுன்னு அர்த்தம். அவரோட போகல, ஆத்மா திரும்பியும் இன்னொரு சரீரத்தை எடுக்கிறது. சரி, இப்ப அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த சரீரத்தோட ஆத்மா போயிடுத்து, இனி ஆத்மா கிடையாது. இப்படின்னு நிறைய மதங்கள்லாம் இருக்கு. மேல தேசத்து மதங்கள்லாம் இததான் சொல்லிட்டு இருக்கு. அப்ப ஆத்மான்னு முதல்ல ஒத்துக்கவே இல்லை வச்சுக்கோ விஷயம்.
சரீரம் போயிட்டா எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? இப்ப அதுல இந்த மாதிரி ஏன் ஒத்துக்கணும், ஏன் ஒத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ஒத்துண்டுதான் ஆகணும். ஒத்துக்கணும்னா அதுல 2 விதமான குற்றங்கள் வருது. கிருத பரணாசம், அகிருத அபியாகமம், 2 குற்றங்கள் வருது. கிருத பரணாசம் என்னன்னு அதுக்கு இன்னொன்னு அர்த்தம் என்ன சொல்றேன். கிருத பரணாசம், அதே போல அகிருத அபியாகமம், இந்த 2 குற்றங்கள் வருதுங்க. கிருத பரணாசம் இந்த மாதிரிதான் எழுதிடுவா, இந்த மாதிரிதான் எழுதிடுவா புத்தகத்தை பார்த்துல. ஆனா அதெல்லாம் நம்ம ஒரு காலட்சேப அதிகாரி கேட்டுனா இதுக்கு என்ன அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இருக்கட்டும். இந்த கிருத பரணாசம் வராமைக்காகவும் அகிருத அபியாகமம் வராமைக்காகவும் ஆத்மா நித்தியன் ஒத்துண்டுதான் ஆகணும்னு எழுதுறார். என்ன சுவாமி அப்படின்னா, இப்ப நான் ஏதோ புண்ணியம் எல்லாம் சேர்த்திருக்கேன், ஏதோ பாவம் எல்லாம் சேர்த்திருக்கேன். இப்ப புண்ணியமோ பாபமோ சேர்த்தணும், இதெல்லாம் ஆத்மா போயிடுத்தன்னா அதோட போயிடு போகணும், அதோட போயிடுது. அப்ப தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா அப்படின்னா அதோட வந்துட்டு இருக்கும். தேகத்தை காட்டிலும் வேறுபட்டதல்ல ஆத்மா, தேகம் போயிடுச்சு ஆத்மா போயிடுச்சு அப்படின்னா அப்ப அந்த நான் பண்ணின புண்ணியமோ நான் பண்ணின பாவமோ அனுபவிப்பதற்கு வழியே இல்லை. அடுத்த ஜென்மா எடுத்து அனுபவிக்கணுமோ, ஆத்மா தான் இல்லையே, இதோட ஆத்மா போயிடுச்சு. ஆத்மா இருந்தா தானே அனுபவிக்கிறதுக்கு, ஆத்மா தான் இல்லையே, இதோட ஆத்மா போயிடுச்சணும். அப்ப அனுபவத்துக்கு இல்லையேனோ. அப்ப ஆத்மா இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொண்டாதான் அந்த பலத்தை அனுபவிக்க முடியும். ஆத்மா போயிட்டு வச்சுக்கோ, தேகத்தோட ஆத்மா போயிடுத்துன்னா என்ன ஆகும்னா அப்ப அவனுக்கு பாப புண்ணியங்கள் எதுவுமே இல்லையே, அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, வாய்ப்பே கிடையாது. போயிட்டா அதுதான் கிருதாபரநாசம்னு பேரு. கிருத்தபரமாசம் அப்படின்னா அதுக்கு பேரு, அது கிருத்தபரமாசம்னு பேரு. அப்படின்னா இந்த சொல்லப்பட்ட இந்த ஆத்மா அழிஞ்சுனாலே இவனுடைய புண்ணிய பாபங்கள் அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் அகிருத அபியாகமம், அகிருத அபியாகமம்னா செய்யாததற்கு நான் அனுபவிக்கணும், செய்யாததற்கு நான் அனுபவிக்கணும், செய்யாததற்கு நான் அனுபவிக்கணும். என்னன்னா ஒண்ணும் இல்லை, ஒருத்தர் யாரோ பிச்சைக்காரனா இருக்கார், வாசல்ல வீதியில இருக்கார். வீதியில இருக்கும்போது அவர் ஏன் சுவாமி யாரோ எப்படியோ பெரிய பெரிய பணக்காரரா இருக்கார், நான் அனுபவிச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு ஒண்ணு வரும். ஏன் நீ பண்ண கர்மானா, நான் தான் கர்மாவே இல்லையே சுவாமி, ஆத்மா தான் அழிஞ்சு போயிடுத்தேன். இதுக்கு முன்னாடி ஜன்மா இருந்தா தான் அந்த கர்மத்தின் பலனாக இப்ப நான் பிச்சைக்காரனா இருக்கேன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லையே. அப்ப ஆத்மா நிச்சயம்னு ஒத்துண்டாதான் முன்னாடி ஜன்மா உண்டு, அந்த ஜன்மாவுக்கு தகுந்தாற் போல பாப புண்ணிய கர்மங்களை இந்த ஜன்மால அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். முன்னாடினா இதுக்கு முன்னாடியே அர்த்தம் இல்லை, எத்தனையோ ஜன்மாக்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான ஜன்மாக்கள் பாப புண்ணியங்கள் மூட்ட முடியா இருக்கணும். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அந்தந்த பாப புண்ணியங்களை தகுந்தா போல இப்ப அனுபவிக்கணும்னு ஒத்துக்கலாம். ஆத்மா நித்தியம் இல்லை சுவாமி அப்படின்னு நான் ஏன் இப்ப நான் இப்படி பிறந்தேன், அவர் ஏன் இப்படி பிறந்தார், அது பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதை நீங்க வெளிநாட்டு தேசத்துல இருக்கிற மதத்தவர் இதை கேட்டலாம், அவளுக்கு சமாதானம் வரணும்னா வரவே வராது. அவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஓகோ ஓகோ ஓகோன்னு என்னன்னோ பேசுவா, ஒரு பிச்சுட்டு கொட்டும், இதை கொட்டும், அதை கொட்டும், என்னன்னோ பேசுவா. சரி நீ ஏன் இப்படி இருக்க, அவரே அப்படி இருக்காரு, அவரே அப்படி இருக்காருன்னு கேட்டு பாருங்க, பதில் உண்டானா கிடையாது. அவர் உடனே என்ன சொல்லுவா, கர்மான்வா. கர்மா எப்ப வந்து தெரிஞ்சுவார், இந்த ஜென்மாலேயே போன ஜென்மா. அப்ப போன ஜென்மானா அப்ப ஆத்மா உண்டான்னு இதெல்லாம் ஒத்துக்கிறது. அப்படின்னா என்ன வருது, இந்த 2 குற்றங்கள் வருது, கிருத்த பரநாசம், அகிருத்த அபியாகமம். அகிருத்த அபியாகமம்னா செய்யாத குற்றத்துக்காக இந்த ஜன்மார நான் அனுபவிக்கிறேன், செய்யாத குற்றத்துக்காக. சின்ன சின்ன பாருங்க. அப்பனா என்ன அர்த்தம், போன பிறவியில நீ பண்ணினது காரணம் சொல்லினாதான் ஓ அதனால இப்ப அனுபவிக்கிறேன்னு சொல்லலாம். போன பிறவியே இல்லையே சுவாமி, வந்தேன் போறேன் அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஆத்மா நிச்சயம் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப என்ன ஆகுது, அப்ப அனித்தியம்னா போன பிரிவு என்றும் இல்லையே. மேலும்
தேகத்தோட ஆத்மா போயிடுத்தோணும். அப்ப அடியன் போன பிரிவுல அது அழிஞ்சு போயிருக்குமோ, அப்ப ஆத்மாவே இருக்காதனும். ஆனால் இப்ப நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கணும், ஏதோ துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கணும். அந்த அனுபவம் எனக்கு ஏன் சுவாமி இந்த துக்கம் இந்த அனுபவம் இருக்கணும்? அவ நன்னா இருக்காரு சுவாமி. சில பேர் இந்த கேள்வி கேட்டுருப்பா, எவ்வளவு தர்ம அதர்ம காரியம் பண்ணிட்டு இருக்கா துரியோதனன் நன்னா இருக்கான், எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கா தர்மராஜனும் சமப்பட்டு இருக்கானேன்னு கேட்பான். வாசனா அவள் அவருடைய கர்ம வினை. அந்த கர்ம அதுக்கப்புறம் கடைசியில வந்து சிரமப்பட்டான். சிரமப்பட்டது யாரு? தர்மராஜன் இல்ல, சிரமப்பட்டது துரியோதனன் தான். தர்மராஜன் சிரமப்படல. இருக்கட்டும், எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதே போல இங்க நான் ஆத்மா நித்தியம் இல்ல அனித்தியம்னு வச்சுட்டாச்சுன்னா ஏன் இப்படி பிறந்த? அதுக்கு பதிலே இல்லை. இதுல என்னது ஒரு நீரோடை மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இதுக்கு சொல்ல வந்தேன். அப்ப ஒண்ணும் பண்ணலைன்னா அப்ப அந்த இந்த புகார் வரும், சுவாமி எத்தையுமே பண்ணல, நான் ஏன் சுவாமி அனுபவிச்சுட்டு இருக்கேன் பிச்சைக்கார மாதிரி. அவர் என்ன பண்ணாரு? அவரை பண்ணா அப்ப ஏதோ ஒன்று ஒத்துமைகள் ஆகணும். அப்ப அப்படின்னு என்ன சொல்ல, உன் கர்மா வழியா பண்ணிட்டு இருக்க, அதனால சொல்லிட்டு இருக்காருன்னா, அப்ப கர்மான்னு சொல்லியாச்சுன்னா ஆத்மா அனித்தியம்னு சொன்னா அப்ப முன்னாடி இல்ல பின்னாடி இல்லை. ஆத்மா அனித்தியம் வந்துருச்சுன்னா முன்னாடி இல்ல பின்னாடி இல்ல. அப்ப இந்த பிரிவில நான் இந்த பிரிவில் ஏதோ பாபம் பண்ணேன், கொலை பண்ணேன், இதுக்கு அடுத்த பிரிவில் எனக்கு தண்டனைன்னா இல்லையே சுவாமி, என்ன வேணா பண்ணுவோம். இதான் சார்வாக சொல்றான். இந்த தேகமே ஆத்மா ஒண்ணும் கிடையாது, எவ்வளவு வேணா பண்ணு, கடன் வாங்கிக்கோ, நெய்யா சாப்பிடு, பாலா சாப்பிடு, இல்லையா கடன் வாங்கிக்கோ, பணம் கொடுக்காத, கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுக்கலன்னா பாவம் கிடையாது. இன்னைக்கு சில பேர் அப்படியே இருக்கா, சில பேர் அப்படியே இருக்கு. இது சொல்ல இன்னொரு தெரிவிக்கிறான்னா, அப்ப காரணமே இல்லாம போயிடுதனும். அப்ப ஒண்ணுமில்லை, நான் இப்ப நான் வலிக்கிறது, எனக்கு இந்த ஜென்மாவை வலிக்கிறது, இந்த வலிப்பதற்கு காரணம் இருக்கான்னா காரணம் இல்லையே. இதுதான் அக்ருத அபியாகமம். அக்ருத அபியாகமம். அப்ப கிருத பரநாசம், அக்ருத அபியாகமம், இது ரெண்டும் வராமைக்காக. கிருத பரநாசம் என்னது? ஆத்மா நித்தியம் நித்தியம் சொல்லிட்டு நான் என்ன பண்ண, நான் என்னென்ன பண்றணும் அதெல்லாம் கிடையாது கிடையாது இல்லையாச்சுன்னா கிருத்த பரநாசம். அதே பண்ணினதுக்கு நான் அனுபவிக்கல சுவாமி, யாரவரோ பண்ணியிருக்கான்னு ஒண்ணுமே இல்லை, நான் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இருக்க பிச்சாரனா இருக்கேன்னா அதுக்கு அக்ருத அபியானம். இந்த ரெண்டுத்துக்கும் நமக்கு பதிலே கிடைக்காது. ஏன்னா தண்டனை எனக்கு தேவையில்லாம தண்டனை அனுபவிச்சுன்னு போடுவேன் இல்லையா. அப்ப ரெண்டாவது செய்த நன்மைக்கு பரிசு கிடைக்கல. நிறைய பேர் சட்டம் போடுவோம், எவ்வளவு நன்மை பண்ணியிருக்கேன் சுவாமி, எனக்கு பரிசு கிடைக்கல. என்னது இது? என்னது இது? கிருத்த பரநாசம். நான் எவ்வளவு நன்மை எல்லாம் பண்ணணும், இந்த ஜென்மால எத்தனை தான தர்மங்களை பண்ணினேன், எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கல, ஓன்னு அழுவா. செய்யாத தப்புக்கு இப்ப நான் தண்டை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு என்ன பேரு? அக்ருத அபியாகமம்னு பேரு. அப்ப இந்த ஜென்மால சில பேர் வழியால தவிச்சுட்டு காரணம், செய்யாத தப்புக்கு நான் வழி அனுப்பிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த ஜென்மால ரொம்ப நன்னா இருந்தேன் சுவாமி, நிறைய தர்ம காரியங்கள் பண்ணிட்டு இருந்தேன் சுவாமி, ஆனா எனக்கு அதுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையேன்னா செய்த இதுக்கு பரிசு கிடைக்கல. நல்லது பண்ணணும், அதுக்கு பரிசு கிடைக்கலன்னு தெரியும். அதனால இந்த தோஷம் வரணாம இருக்கணும்னா ஆத்மா நித்தியம். ஆத்மா நித்தியம் லாஜிக்கா எடுத்துட்டா பாருங்க. இது ஒரு லாஜிக், நியாயசாஸ்திரம் அப்படி இது. அப்படின்னா நீ ஒத்துண்டுதான் ஆகணும். ஒத்துக்கலன்னா இந்த மாதிரியான குற்றங்கள் வருது பாரு அப்படின்னு தெரியுது. ஆத்மா நித்தியம். இன்னொரு ஆத்மாவை நித்தியம் நான் சொல்ல, இந்த பௌத்த என்ன சொல்றான், பௌத்த சமயம் அவன் என்ன சொல்றான், ஆத்மா சனிக்கப்படுறான், சனிக்க ஞானம்தான் ஆத்மா. இதெல்லாம் சுருக்கமா தான் பார்க்க போறோம். எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா நான் சொல்றேன், நான் சீபாஷத்துல எடுக்கணும். எடுக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் நியாய சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டுதான், தெரிஞ்சாதான் சட்டுன்னு புரியும். இல்லைன்னா சட்டுன்னு புரியறது கொஞ்சம் கஷ்டம். இருக்கட்டும். இப்ப பௌத்தர் என்ன சொல்றாங்க, ஜைனன் பார்த்தோம், ஆத்மா யானை அளவு ஆத்மா, யானை அளவு பெருசு, பூன அளவு ஆத்மா, பூன அளவு சிறியதுன்னு பார்த்தோம்னா, இப்ப ஜைனன் பௌத்தர் என்ன சொல்றான்னா, ஆத்மா ஞானம் சனிகம், சனிக ஞானமே ஆத்மா. அப்படின்னா ஒரு வினாடி இருக்கக்கூடிய ஞானம் அடுத்த வினாடி அது கிடையாது. ஒரு வினாடி இருக்கக்கூடிய ஞானம் அடுத்த வினாடி அது இருக்க கிடையாது. அடுத்த வினாடி இருக்கக்கூடிய புரியத்துக்காக ஒரு நிமிஷம், இப்ப ஒரு நிமிஷம் பேசினேன்,
இந்த பேச்சு அடுத்த நிமிஷம் பேசும்போது இந்த பேச்சு இருக்காது, வேற பேச்சு வந்துடும். அதுக்கு அடுத்த நிமிஷம் வேற பேச்சு வந்துடும், அதுக்கு அடுத்த நிமிஷம் வேற பேச்சு வந்துடும். அப்ப என்னதான் சனிக்க விஜயானவாதம்னு பேரு பௌத்தன். 4 சிஷ்யா அவருக்கு, அந்த 4 சிஷ்யா தான் சொல்ல சனிக்க விஜயானவாதம், சனிக்க ஞானம் ஆத்மான்னு இருக்கிறாரு. அடுத்த வினாடி அதுக்கு போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப அந்த ஞானம் கிடையாதுன்றது. ஞானம் மாறிண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருப்பதுதான் ஆத்மா. ஆத்மா ஒரே ஞானமா இருக்காது. இந்த நிமிஷம் ஒரு ஞானம் இருக்கும், அது உடனே மாறிடும். அடுத்த நிமிஷம் இன்னொரு ஞானம் இருக்கும், அடுத்த நிமிஷம் மாறும். அடுத்த நிமிஷம் இன்னொரு ஞானம் இருக்கும், அடுத்த நிமிஷம் ஞானம். சனிக்க விஜயானவாதம் வேறு. அப்படின்னா ஆத்மா சனிக்கம், ஞானமும் சனிக்கம். இது பௌத்தரின் வாதம். ஞானமும் சனிக்கம். அதாவது பிரியத்துக்காசுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா சட்டுன்னு பிடிக்கும். அப்படியே எனக்கு 5 வயசுல எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. 5 வயசுல கார் ஓட்டுவேனா? கார் ஓட்ட தெரியாது. அப்படியே கார் ஓட்டுவேன். இப்ப ஓட்டுறேன், இப்ப கார் ஓட்டுறேன். 5 வயசுல கார் ஓட்ட தெரியாது, இப்போ ஓட்ட தெரியும். அதே போல 10 வயசுல அடியனுக்கு பாட்டு பாட தெரியாது, இப்பவும் தெரியாது வச்சுக்கோ. ஆனா 10 வயசுல காலேஜ் பண்ண தெரியுமா? தெரியாது. இப்ப தெரியும்னு சொல்ல முடியாது, ஏதோ வளரிட்டு இருக்கேன், இருக்கட்டும். தெரியுது இல்லையா? அப்ப அங்க இருக்கிறது இங்க இருக்க வித்தியாசம் இல்லையா? 10 வயசுல பாட்டு பாட தெரியாம இருக்கு இல்லையா? இப்ப 5 வயசுல பாட்டு பாட்டு இருக்கணும். அப்ப அது வேறு இது வேறு. 50 வயசுல என்னுடைய நிலை வேறு. நானேதான் 5 வயசுல இருந்தேன், நானேதான் 10 வயசுல வேற மாதிரி இருந்தேன், நானேதான் 20 வயசுல கார் ஓட்டிட்டு இருந்தேன், நானேதான் 50 வயசுல காலட்சம் பண்ணிட்டு இருந்தேன். இது ஒவ்வொன்றும் உண்டு இல்லையா? இதெல்லாம் இல்லைன்ற இதெல்லாம் இல்ல. ஆத்மா சனிக்கமாக இருந்தா முன்னாடி என்ன இருந்ததோ இப்ப எனக்கு நடக்கிறது, முன்னாடி என்ன இருந்ததோ அது இப்ப எனக்கு நடக்கிறது. நேத்திக்கு ஓட்ட தெரியும், இன்னைக்கு ஓட்ட தெரியும். அப்ப அது எனக்கு நடக்குதுன்னு இருக்கணும். அப்ப நடந்துட்டு இருக்கிறதுல ஞானம் சனிக்கன்னா ஆத்மா சனிகமா இருந்தா அப்ப முன்னாடி இது நடந்தது இருக்கு இல்லையா? பிரியத்துக்காக சொல்ல வம்புதான் அதெல்லாம் சொன்னாலே. கல்யாணம் ஆகாத எனக்கு தானே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஞானம் அது மாதிரி சுவாமி, சனிக்க ஞானம். கல்யாணமே ஆகல சுவாமி, போன நிமிஷம் கல்யாணம் ஆகல. இப்ப என்ன கல்யாணம் ஆயிடுச்சு சுவாமி. சுவாமி ரொம்ப இருக்கு சொல்ற, அந்த மாதிரிதான் இருக்கு. சனிக்க விஜயான ஞானம்னா அந்த மாதிரிதான் இருக்கு. அப்ப ஞானம் சனிக்கன்னு தெரிவிக்கிறா இல்லையா? இப்ப இது நடக்கிறது என்கிற தொடர்ச்சியே வராது, அந்த தொடர்ச்சி வரணும். ஒவ்வொரு என்னுமே ஞானம் சிறிதாக தான் ஞானத்தை பெறணும். அதே போல பணத்தை சேமிக்கணும், சிறிதாக தான் சேமிக்க முடியும். அதே போல வீரத்தையும் சிறிதாக தான் வீரத்தை நம்ம பெற முடியும். அன்பையும் சிறிதாக தான் பெற முடியும். அப்படி இருக்க செய்து இது ஒரே நிமிஷத்துல சனிக்க விஜயான ஞானம்னா ஒரே நிமிஷத்துல போயிடுத்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிரயோஜனம் இல்லையே. அந்த தொடர்ச்சி வராது இல்லையா? தொடர்ச்சி இருக்க, எப்ப அந்த தொடர்ச்சி இருக்கோ அப்ப நித்தியம்தான் எது? ஞானம். ஏன்னா ஞானம் நித்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கார் பௌத்தன். சனிக்க விஜயான வாதம்னு பௌத்தனுடைய வாதம் என்ன? ஒரு நிமிஷம் இருக்கக்கூடிய ஞானம் அடுத்த நிமிஷம் இல்லைன்னாரு. ஞானம் நித்தியம், அதுவும் சனிக்கம் இல்லை அப்படின்னு ஸ்தாபிச்சுட்டார். சரி, நித்தியன்னு ஒத்துண்டா ஜீவன் நஷ்டப்பட்டான். இந்த வார்த்தை தான் வந்துட்டு இருக்கே சுவாமி. ஜீவன் நஷ்டப்பட்டார் தானே பாத்துக்கோ. இதெல்லாம் கேட்டு இருக்கோம். ஜீவன் நஷ்டப்பட்டார் இருந்துக்கும், ஆத்மா பிறந்தார்னு சொல்றோம், ஆத்மா அழிந்தார்னு சொல்றோமா சுவாமி? இதெல்லாம் எப்படி சுவாமி? ஜீவாத்மா நஷ்டப்பட்டார் என்ன நீங்க என்ன சொன்னீங்க? சுரூபத்தால விகாரம் கிடையாது சொன்னோம். இப்ப ஜீவாத்மா நஷ்டப்பட்டார்னு சொல்றோமோ? ஜீவாத்மா நஷ்டப்பட்டார். அதுவேல ஜீவாத்மா பிறந்தார், ஜீவாத்மா அழிந்தார் அப்படின்னு சொல்றோமா? இது எதனால இந்த மாதிரி சொல்றேன்னா, ஒரு ஜீவாத்மாவுக்கும் ஒரு சரீரத்துக்கும் இருக்கிற தொடர்பு இருக்க, அதைத்தான் உற்பத்தின்னு சொல்றோம். பிறந்தார்னா என்ன அர்த்தம்? ஆத்மா பிறந்தார்னு அர்த்தம் இல்லை. இந்த ஆத்மா ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டது, அதான் பிறந்தார்னு அர்த்தம். இந்த ஆத்மா அந்த சரீரத்தை விட்டது, அதுதான் இறந்தார். ஆத்மா இறக்கல, ஆத்மா பிறக்கல. என்ன வரணும்? ஆத்மா நித்தியம். அப்ப ஆத்மா நஷ்டப்பட்டான்னு என்ன அர்த்தம்? சரீரத்தோடு தொடர்பு இருந்தா இருக்கான்னு அர்த்தம். சரீரத்தோட தொடர்பு இல்லை அடுத்து போயிடுச்சுன்னா உற்பத்தி இல்லைன்னு அர்த்தம். தனித்து உற்பத்தி எல்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது. தனித்து உற்பத்தி எல்லாம் ஆத்மாவுக்கு தெரியாது. தேக சம்பந்தம் ஏற்பட்டால் உற்பத்தி, தேக வியோகம், தேகத்திலிருந்து விட்டுட்டா வச்சுக்க,
ஏற்பட்டு நாசம். அதத்தான் ஆத்ம நாசம்னு சொல்றான். ஆனா ஆத்ம நாசம் ஆகாது, சரீரம் தான் நாசம் ஆகுது. ஆனா அந்த சரீரத்தை விட்டுவிட்டோம், அதனால நாசம்ன்றா. அப்ப ஆத்மாவுக்கு சொரூபேன உற்பத்தியோ விநாசமோ கிடையாது. ஆத்மாவுக்கு சொரூபேன இயற்கையா ஆத்மா எந்த தேதியில் சாமி பறந்தது. அதனாலதான் கர்மாக்கள் அனாதி, ஆனா அந்தம் உண்டு. ஆத்மா அனாதி, அந்தம் கிடையாது. என்ன பாருங்க, கர்மாக்கள் சொன்னா போல ஆத்மா சொல்றதுலாம் கிடையாது. கர்மாக்கள் அனாதியா இருக்கும். கர்மா இன்னைக்கு சாமி பிறந்தது, ஆத்மா என்னைக்கு பிறந்தது, அன்னைக்கு கர்மா பிறந்தது. சரி, ஆத்மா என்னைக்கு பிறந்தது, ஆத்மா வந்து நித்தியம் சொல்லிட்டுமே. அப்ப கர்மாவும் நித்தியமா? கர்மா நித்தியம் இல்லை. கர்மா நித்தியம்னு சொல்லியாச்சுன்னா நம்ம சீவைக்கு போகவே முடியாது. அவ கர்மம் என்ன சுவாமி, கர்மாவுக்கு ஆதி உண்டு. ஆதி உண்டுன்னா என்னன்னா இந்த காலத்துல பறந்ததுன்னு அப்படி அர்த்தம் இல்லை. கர்மா எப்ப பறந்ததுன்னு கிடையாது. ஆனா கர்மாவுக்கு அந்தம் உண்டு, அந்தம் உண்டு. கர்மாவுக்கு ஆதி கிடையாது, ஆனால் அந்தம் உண்டு. இதெல்லாம் சிலதெல்லாம் கொஞ்சம் புரியாம நம்ம சிலதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி சுவாமி, முதல் கர்மான்னு சில பேர் தான் சொல்லுவா, அப்படின்னு கிடையாது. இப்ப முதல் கர்மான்னு ஒண்ணு எடுத்துட்டோம் வச்சுக்கேன். இப்ப புரியத்துக்காக சொல்றேன். இந்த ஜென்மால நான் இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கணும், இந்த அனுபவத்துக்கு முன் ஜென்மா, அந்த அனுபவத்துக்கு முன் ஜென்மா, அந்த அனுபவத்துக்கு முன் ஜென்மா, இப்படியே கோடிக்கணக்கான ஜென்மா போயிட்டே இருக்கும் இல்லையா. அப்ப கடைசியில முதல் ஜென்மான்னு ஒரு மௌனம் அந்த மாதிரி கிடையாது. அதைத்தான் அடிய சொல்லிருக்கேன். அப்ப கடைசியில முதல் ஜென்மான்னு ஒரு மௌனம், அந்த ஜென்மால என்ன கர்மா சுவாமி அப்படின்னு கேட்கிற பாரு. கர்மாக்கள் அனாதி, ஆனா அர்த்தம் உண்டு, அது முடிவு உண்டு. ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமி உபயோக. அதே போல ஆத்மாக்கள் அனாதி, அந்தம் கிடையாது, எப்பவும் உண்டு, நித்தியம். ஆத்மாக்கள் நித்தியம் அப்படின்னு தெரிவிக்கிறேன் இல்லையா. இப்ப இதான் அப்ப தேக சம்பந்த விநாசம் ஆயிடுச்சுன்னா ஆத்மா நாசம்னு சொல்ற, அது கிடையாது. இப்ப சரி சுவாமி, அதே தேக சம்பந்தத்தோட இருந்ததுன்னா என்ன இருக்குன்னு, ஆத்மாவுக்கு சொரூபேன விநாசமோ உற்பத்தியோ கிடையாது. கர்மாவுக்கு உற்பத்தி கிடையாது, ஆனா கர்மாவுக்கு அந்தம் உண்டு. ரெண்டுமே நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மா நித்தியம்னு சொல்லியாச்சுன்னா போயே போச்சு, அப்ப நம்ம ஸ்ரீவைக்கும் போக முடியாது. புரியுது? அப்ப உற்பத்தி எல்லாம் ஆத்மாவுக்கு இல்லை. அப்ப தேக சம்பந்தம் ஏற்பட்ட உற்பத்தி, தேக சம்பந்தம் விட்டாச்சுன்னா நாசம். சொரூபேன வினத்திரி. சரி, எடுத்துக்கொண்டு தேக சம்பந்தம் தான் விநாசம் அடைகிறது. சரி, இப்ப இது முடிஞ்சிட்டு, இதுக்கு மேல ஆத்மா ஒன்றா பலவா? பெரிய கேள்வி. ஆத்மா ஒன்னா பலவா சொல்லி? ஒன்னா. ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கும் ஆத்மா ஒன்னா, நிறைய ஆத்மா இருக்கா? ஒரு சரீரத்துல ஒரு ஆத்மா தான் என்ன, ஒரு ஆத்மா இருக்கா, நிறைய ஆத்மா இருக்கா? ஆத்மாக்கள் வெவ்வேறு, ஆத்மாக்கள் வெவ்வேறு. நான் நினைப்பது, நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த சரீரம் இருக்கணும், இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா தான் இருக்குன்னு நினைக்கிறோமோ? இல்ல, லட்சம் ஆத்மா இருக்கலாம் ஒரு சரீரத்துக்குள்ள. ஒவ்வொருத்தர் சரீரத்துக்குள்ள லட்சம் ஆத்மா இருக்கலாம். இன்னும் நாழியாகல, 6 மணி தான் ஆகுது, இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. கொஞ்சம் பார்த்து நிதானமா நல்லா பேசுவோம். இருக்கதான் சொல்லிட்டு ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் லட்சம் ஆத்மா இருக்கலாம். அப்ப லட்சம் ஆத்மா எனக்கு வேலை செய்யறதா? அதுதான் நியமனம் பண்றதுனா? இல்ல, அதுல ஒரு ஆத்மா தான் பண்றது. லட்சம் ஆத்மா இருக்கு, அதுல ஒண்ணுதான் பண்றது. என்ன பாருங்க, ஒவ்வொரு சரீரத்திலும் வெவ்வேறு ஆத்மா, நிறைய ஆத்மா இருக்கு. ஒண்ணு வேணாம். நான் இந்த ரூம்ல இருக்கணும், இந்த ரூம்ல இருக்கணும், இந்த ரூமுக்குள்ளேயே கோடி ஆத்மா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியுமா? காண முடியாது. அப்ப கோடி ஆத்மா இருக்கும். ஒண்ணுமே. இப்ப புஸ்தகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், எதிர்த்த தீபிகா புஸ்தகம். இந்த புஸ்தகத்துக்குள்ளேயே ஆத்மா இருக்கு, கல்லுக்குள்ளே ஆத்மா இருக்கு, மண்ணுக்குள்ள ஆத்மா இருக்கு, எல்லா வஸ்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு. ஆத்மா இல்லாத வஸ்து எதுவுமே கிடையாது. எல்லா வஸ்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு. சரி சுவாமி, எல்லா வஸ்துக்குள்ளேயும் எல்லா ஆத்மா இருக்குன்னா அப்படி இருக்க செய்து, அப்ப ஒண்ணு வேண்டாம், நம்ம நகத்தை வெட்டுற மூணும்.
சில பேரும் நகத்தை வெட்டுவா. நகத்தை வெட்டுறது சில காலங்கள்லாம் உண்டு. எல்லா நேரத்திலும் நகத்தை வெட்டப்படாது, எல்லா காலத்திலும் வெட்டப்படாது, எல்லா கிழமையும் வெட்டப்படாது, இருக்கட்டும். இப்படி இருக்கச்சு அந்த நகத்தை வெட்டுறமோனோ, நகத்தை வெட்டி கீழே போடுறமோனோ, அந்த நகத்துக்குள்ள எத்தனை ஆத்மா இருக்குன்னு நிறைய ஆத்மாக்கள் இருக்கு. அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. முடி சிக அலங்காரம் பண்றதுக்காக முடியெல்லாம் வெட்டுறோம். முடியை வெட்டணும்னா அந்த வெட்டக்கூடிய முடி கீழே விழ தரணும். அதுல எத்தனையோ ஆத்மா கீழே விழுந்துடுறது. எத்தனையோ ஆத்மா கீழே வந்து தலைமுடியிலே எத்தனையோ கீழே விழுந்துடுறது. ஆனால் ஒரே ஒரு ஆத்மா தான் கர்மாதீனமாக சுகதுக்கங்களை அனுபவிக்கிறார். நம்ம சரீரத்துல எத்தனையோ ஆத்மா இருக்கு, ஆனா கர்மாதீனமாக ஒரே ஒரு ஆத்மா தான் சுகதுக்கம் அனுபவிக்கார். மற்ற எதற்கும் அந்த நிலை கிடையாது. குழப்பமெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா புரியும். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ, நிதானமா சொல்றேன். ஏன்னா இத்தனை ஆத்மா இருக்குன்னு சொல்றேன், லட்சம் ஆத்மா சரீரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் சுவாமி. அத ஒரு ஆத்மா தான் கர்மாதீனமான சுகதுக்கம் அனுபவிக்கிறது, அதுதான் நமக்கு கமாண்ட் பண்றது சொல்லிட்டு இருக்கிறது. இப்ப மீதி ஆத்மா என்னது? அந்த நிலையே இல்லை, அதுக்கு இதுவுமே இல்லை. அப்ப அதுக்கு ஞானமே இல்லையா? எதுவுமே இல்லையா? நிதானமா பார்க்கணும். குழப்பம்லாம் தெளிவா பார்க்கணும், யோசிச்சா புரியும். அதாவது அச்சித் என்பது ஜடப்பொருள். நிதானமா கேளுங்கோ, நல்லா புரியும். அச்சித் என்பது ஜடப்பொருள், சித் என்பது அஜடப்பொருள். சித்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஞானமுள்ள வஸ்துன்னு அர்த்தம். அச்சித்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஞானமற்ற வஸ்துன்னு அர்த்தம். இப்ப சித்துக்கு ஞானம் உண்டு, சித்துக்கு ஞானம் உண்டு. அச்சித்துக்கு ஞானம் இருக்கா? ஞானம் கிடையாது. சரி, இப்ப பிரியத்துக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மாடுன்னு ஒண்ணு இருக்கு, பசுமாடுன்னு வச்சுக்கோ. அந்த பசுமாடு ஒரு உருவ அமைப்பு தானது. பசுமாடுன்னு ஒரு உருவம் இருக்கு, ஆடுன்னு ஒண்ணு இருக்கு, பாம்புன்னு ஒண்ணு இருக்கு, புலின்னு ஒண்ணு இருக்கு, சிங்கம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் உருவ அமைப்பு தானே. அந்த உருவ அமைப்போடு இருப்பது அச்சித்தத்துவம், அது சித்தத்துவம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ, அச்சித்தத்துவம் சித்தத்துவமே கிடையாது. ஒரு உருவ அமைப்போடு இருக்குன்னு சொன்னாலே அது அச்சித்தத்துவம்னு பேரு, சித்தத்துவம் இல்ல. அந்த அச்சித்துக்குள்ள ஆத்மா இருக்கு, அந்த அச்சித்துக்குள்ள ஆத்மா இருக்கு. சரி, அப்ப கல்லும் அச்சித்து தான். இதே போல இப்ப மனுஷன் சுவாமி, மனுஷன் சித்து தானே. மனுஷன் சித்து இல்ல. நம்ம என்ன இருக்கோம்? மனுஷன் சித்துன்னு நினைக்கிறோம். சித்தான ஜீவாத்மா மனுஷன். ரொம்ப தப்பு. சித்தான ஜீவாத்மா மனுஷன் அல்ல. கல் எப்படி அச்சித்தோ அதே போல மனுஷனும் அச்சித்து தான். உங்க நான் அடியே பார்க்கல, இப்ப நீங்களாம் அந்த இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க, பார்க்க முடியாது. பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீங்களும் அச்சித்து தான். நீங்க அடியனை பார்க்கறோம், அடியன் அச்சித்து தான். அடியேன்னா அடியன் சரீரத்தை சொல்லிட்டு இருக்கேன், அடியேன்னா ஆத்மாவை சொல்லல. அப்ப மனுஷன்னா அது சரீரத்தை குறிக்கும், ஆடுன்னா அது சரீரத்தை குறிக்கும். அதே போல புலின்னா அது சரீரத்தை குறிக்கிறது, பசுமாடுன்னா சரீரத்தை குறிக்கிறதுனோ. அப்ப மனுஷன்னா அச்சித்து தான், அதுவும் அச்சித்து தான். சித் என்று சொல்கிறோம்னா உருவமைப்பைத்தான் சொல்லுகிறோம். மனுஷ உருவமைப்பு அச்சித்து தான். நம்ம மனுஷனை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்கிறோம். சரீரத்துக்கு அறிவு கிடையாது, மூளைக்கும் அறிவு கிடையாது. சில பேர் மூளை இருக்கா, அறிவு இருந்தா மணிவியான்னு கேட்கிறாருன்னு. மூளைக்கும் அறிவு கிடையாது. முன்னாடியே அடிக்க சொல்லியிருக்கேன். அப்ப எதுக்கு சொல்ல இருக்கு? ஆத்மா மட்டும் தான் அறிவு இருக்கு. சரி, இப்ப மனுஷ உறுப்பு அந்த உருவ அமைப்பு இருக்கு இல்லையா, அதுவும் அச்சித்து தான். இந்த கல்லுக்குள் சித்தான ஆத்மா இருக்கார், அதே போல மனுஷ உருவ அமைப்புக்குள் சித்தான ஆத்மா இருக்கிறார். சித்தான ஆத்மா இதுல இருக்காரு. மனுஷ உருவு என்பது அச்சித்து, அந்த மனுஷ உருவுக்குள்ளே சித்தான ஆத்மா இருக்கார். எது போல கல்லுக்குள்ள சித்தான ஆத்மா இருக்கார் இல்லையா, அதே போல மனுஷ உருவுக்குள்ள சித்தான ஆத்மா இருக்கார். இப்ப கல்லுக்குள்ள ஆத்மா, மனுஷனுக்குள்ள ஆத்மா இருக்கார் சுவாமி. ஆனா மனுஷன் வேலை செய்யறாரு சுவாமி, கல் வேலை செய்யலையே. நீங்க இவ்வளவு தூரம் இதெல்லாம் சொல்லிட்டு தெரியணும். இப்ப நான் கையை நீட்டுறேன், காலை நீட்டின்னு இருக்கேன், வாயால பேசிட்டு இருக்கேன், கண்ணால பார்த்துட்டு இருக்கேன், இத்தனையும் பண்ணிட்டு இருக்கணும். கல்லு பண்றதா? இப்ப கல்லுக்குள்ள ஆத்மா இருக்குன்னு சொன்னேன், மனுஷனுக்குள்ள ஆத்மா இருக்குன்னு சொன்னேன். மனுஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே. அப்ப கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்றேலா?
மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு ஞானம் உண்டுன்னு சொல்றேல, ஜாகிரதையா கேட்கணும். இல்லைன்னா இப்ப என்ன நமக்கு என்ன சொல்றது, கல்லுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு, மனுஷக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு. மனுஷன் வேலை செய்யறாரு, கல்லு வேலை செய்யலைன்னா வாஸ்தவம் தான், உண்மைதான், கல்லு வேலை செய்யல. அதுக்குன்னு மனுஷ உருவத்தை ஆத்மா ஆக்க முடியாது. நல்லா பாத்துக்கோ. இப்ப மனுஷன் வேலை செய்யறானு, கையா பேசிட்டு இருக்கணும், அதே கையா இப்ப ஆசிட்டு இருக்கணும், தலையை ஆடிட்டு இருக்கணும். இப்ப இவரும் சித்து சுவாமி, மனுஷ உருவம் சித்து இல்ல, கிடையாது. அதுவா சித்து தான், அதுதான் பேச எல்லாமே அச்சித்து தான், அச்சித்து தான். அப்ப அதுக்கு ஞானம் கிடையாது, ஜடப்பொருள். சரி, ஆனா ஜீவாத்மா மனிதனுக்குள் இருக்கிறார் என்கிறோம் இல்லையா? அப்ப மனித சரீரத்தில் இருக்கும் ஜீவாத்மாவுக்கு என்ன தெரியுது? பாதி ஞானம் இருக்கும், பிரகாசிக்க தர்மபூத ஞானம் பிரகாசிக்கிறது. அந்த தர்மபூத ஞானம் தெரியுது. கல் சரீரத்தில் இருக்கும் ஜீவாத்மாவுக்கு ஞானம் பிரகாசிக்காது. இந்த மனித சரீரத்துக்கு இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு பாதி ஓரளவுக்கு ஞானம் பிரகாசிக்கிறது. கல் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு ஞானம் பிரகாசிக்காது. அதைத்தான் சுவாமி நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு, இந்த ஆத்மாவுக்கு ஞானம் இல்லைன்னு வச்சுக்கலாம்னா கிடையாது. எல்லா ஆத்மாவுக்கும் ஞானம் உண்டு. அந்த ஞானம் பிரகாசிக்கிறதா பிரகாசிக்கலையாதான் நிலையே தவிர ஞானம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஞானம் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஞானம் இருக்கு. அப்ப கல்லுக்குள்ள இருக்கிற ஆத்ம சரீரத்துக்கு ஜீவாத்மாவுக்கு ஞானம் பிரகாசிக்காது. என்ன சுவாமி, முழுக்க முழுக்க நன்னா அழுத்தப்பட்டு இருக்கும். அதாதான் அத கல்லுன்னு சொல்றோம், இத மனுஷன் சொல்றோம். மற்றபடி கல்லுக்கும் மனுஷனுக்கும் ஒவ்வொரு வாசியும் இல்லை. எந்த இதுவும் அச்சித்து தான், அதுவும் அச்சித்து தான். கல்லும் அச்சித்தான், இதுவும் அச்சித்து தான் சுவாமி. அப்பன்னா கல்லுக்கு கொடுக்குற மரியாதை மனுஷனுக்கு கொடுக்கலாமா? கல்ல கணிசிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி நம்மளுக்கு கணிசிக்காம போலாமன்னா இல்லையே. நான் இப்படிதானே பார்த்தேன், அந்த பிரகாசிக்கிறதுன்னு பார்த்தோம்னோ அந்த பிரகாசிக்கிறதுக்கு உண்டான மரியாதை கொடுத்துதான், அந்த மதிப்பு கொடுத்துதான். சரி, அது எப்படி பிரகாசிக்கிறது என்ன இடத்துல பாருங்க, என்ன பாருங்க. அதாவது கல்லுக்கு மனுஷன் என்று சொல்கிறோம், மற்றபடி கல்லுக்கு மனுஷன் ஒரு வாசியம் இல்லை. சரி, இந்த சரீரமே பஞ்சபூதத்தால் பண்ணப்பட்டது. இந்த சரீரமே பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது, கல்லும் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது. என்ன புரிஞ்சுக்குதா? அப்ப ஆத்மா எதனால் ஆக்கப்பட்டது? ஞானத்தால் ஆக்கப்பட்டது. சரீரம் பிருத்திவி வெப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இந்த பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது. ஆனா ஆத்மா ஞானத்தால் ஆக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டதுன்னு சொன்னாலே அச்சித்து. இது சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம், ஒண்ணும் கஷ்டமே இல்லை, ரொம்ப சுலபமா வச்சுக்கலாம். பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டதுன்னு சொன்னாலே அது என்ன சுவாமி? அதுக்கு அச்சித்துன்னு பேர். ஜீவாத்மா பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டதா? இல்லையே. ஜீவாத்மா பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டதா? ஜீவாத்மா ஆக்கப்பட்டது ஞானத்தால் ஆக்கப்பட்டது. எப்ப பஞ்சபூதத்தால் ஆக்கப்படலையோ அது ஜடம் இல்லை, அஜடம். ஜடம்னா ஞானசூன்யம்னு பேரு, அது அஜடம். ஆனால் கல்லுக்குள் இருக்க ஆத்மாவுக்கு ஞானம் இல்லையே சுவாமி. சரி, அதுவும் ஆத்மா தானே, அது ஜடப்பொருள் தானே, இல்லையே அஜடம் தானே. சரி, ஞானம் இல்லையே. மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கே. அதைத்தான் யாரோ ஒருத்தர் கேட்கிற மாதிரி வச்சுப்போமே, அதுதான் நாங்க கேட்கிறோம். என்ன கேட்கிறோம் நாங்க? அப்ப கல்லுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு ஞானமே இல்லை, மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஞானம் இருக்குன்னு வச்சுக்கலாமா? அந்த மாதிரி வைத்துக் கொள்ளலாமா? கிடையாது. ரெண்டுத்துக்கும் ஞானம் உண்டு சுவாமி. ரெண்டையும் நீங்களே சொல்றேன், குழப்பம் சுவாமி. ஒண்ணு இப்படியா சொல்லணும், இல்ல அப்படியா சொல்லணும். அது விட்டுட்டு குழப்பின்னு கேள. கல்லுக்குள்ள இருக்கிற ஞானம் ஒண்ணு, இதுவும் ஒண்ணு, ரெண்டு ஒண்ணுதான். ஆனா அந்த ஞானம் பிரகாசிக்கிறது, இந்த ஞானம் பிரகாசிக்கல. அதுதான் ஏன். அதே மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஞானம் பிரகாசிக்கிறது, அந்த ஞானம் பிரகாசம் ஏன்? மனுஷனுக்கு ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு, அந்த ஆனா ஆத்மா என்றாலும் அது எந்த ஆத்மா இருந்தாலும் ஞானம் உண்டு. ஆனா மனுஷ சரீரம் பேசுறது,
மனுஷ சரீரம் ஆடுறது, பாடுறது, ஓடுறது, என்னென்னவோ பண்றது. ஆனா கல் சரீரம் ஒண்ணும் பண்ணலையே, எதுவுமே பண்ணலையே. இதெல்லாம் என்ன பண்றது வேண்டின்னு இருக்க. இப்ப இது காரணம் என்ன கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்ப ரெண்டுத்துக்குமே ஞானத்தால பொது ஜாகிரதையா கேட்கணும். நீங்க கல் சரீர கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் ஞானம் உண்டு, மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் ஞானம் உண்டு. ஆனா மனுஷ சரீரத்துக்குரிய ஆத்மாவுக்கு நல்லா பிரகாசிக்கிறது, சல் சரீரத்தில் இருக்க கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா பிரகாசிக்கல. அததான் சுவாமி இது நல்லா ஆடுறது, பாடுறது, பேசுறது, எல்லாம் பண்றது, பிரகாசிக்கிறது. ஆனா கல்லில் இருக்க ஆத்மா பிரகாசிக்கலைன்னா மனுஷ சரீரத்தில் அந்த ஆத்மா இருப்பதினால் அதற்கு பாதி ஞானம் இருக்குன்னு அர்த்தம். கல் சரீரத்தில் வேறு ஒரு ஆத்மா இருப்பதினால் அதற்கு ஞானமே இல்லைன்னு சொல்லலாம். ஞானம் இல்லாத பிறகு அவருக்கு கிடைக்கணும் என்பதற்காக கல்லுக்குள் பிறந்து இருக்காரு. எக்ஸலண்டான ஒரு பதில் சொல்லிரு. அவரவர்களுடைய கர்மாக்களுக்கு அனுகுணமாக பகவான் அவர்களுக்கு பிறவியை கொடுக்கிறார். இந்த ஆத்மா ஞானமயம் ஆனந்தமயமாக இருந்தாலும் இவர் ஜடப்பொருளை போல இருக்கிறன்னு பிறவியை கொடுக்கிறார். அந்த ஜடப்பொருளை கூட பிறவி கொடுக்கிறது தான் கல்லான சரீரம். கல்லை கொடுத்துறார், அந்த கல்லுக்குள்ள அந்த ஆத்மா வச்சுடுறார். அது அப்படியே இருக்கு, எத்தனை நாள் இருக்குமோ இருந்துட்டே இருக்கும். அந்த அப்பனா என்ன, அதை பண்ண கர்மத்துக்கு அனுகுணமாக அது ஆத்மாவுக்கு ஞானமயம் ஆனந்தமயமாக இருந்தாலும் அந்த ஞானம் பிரகாசப்படாத ஒரு நிலையை கர்மா இவர் பண்ணபடியாலே அந்த ஜென்மாவை பகவான் அந்த ஆத்மாவுக்கு கல்லுக்குள்ள கொடுத்துடுறார். ஆனா இதே மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கணும். இப்ப உடனே நீங்க என்ன, அப்ப மனுஷ ஆத்மா வேறா கல் ஆத்மா வேறான்னு கேட்காதீங்க. ஆத்மானா ஒண்ணுதான், வெவ்வேறு ஆத்மாக்கள் உண்டு. ஆத்மாவுக்கு பொதுவா ஞானமயம் ஆனந்தமயமா இருக்குமே தவிர ஆத்மாவுக்குள்ள தாரதமியங்கள் கிடையாது. அப்ப அப்படி இருக்கச்சதே கல்லுக்குள் பிறந்தா இருக்கணும், ஞானம் இருக்கிற பிறவி கிடைக்கணும் என்பதற்காக மனுஷனை கொடுத்திருக்கார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கேள்விப்பட்டி கல்லணும். அப்படி இருக்கச்சதே அந்த பிறவி கொடுத்த உடனே இவர் நல்லா பண்ணட்டான். ஆனா இதனால இவருடைய கர்மத்துக்கு அனுகுணமாக, இவருடைய புண்ணிய பாவத்துக்கு அனுகுணமாக அந்த பிறவியை கொடுக்கிறார். அந்த ஆத்மாவின் புண்ணிய பாவத்துக்கு அனுகுணமாக கல்லான பிறவியை கொடுக்கிறார். அதனால ஞானம் பிரகாசிக்கல. ஞானம் இருக்கு, இல்லைன்னு கிடையாது, ஞானம் பிரகாசிக்கல, பிறவியாக இருக்கிறது. அப்படின்னா அது கல், அது மண்ணுக்குள் தான் இருக்கும். அங்கு ஓரளவு ஞானம் இருக்கிற பிறவி இருக்கிறவங்க தான் அவர்கள் கர்மா இருக்கிற, அதாவது பிரியத்துக்காக இன்னொன்னு சொல்லு, இது இருக்கும் நல்லா புரிஞ்சிருது. என்ன புரியுறதுன்னா, ஏன் சுவாமி மனுஷ பிறவில இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு நல்லா பிரகாசிக்கிறது அங்கேயே பிரசார கர்மாதீனம். அந்த பிறவியை பகவானே கொடுக்கிறார். அவரவர்களுடைய கர்மாக்கு அனுகுணமாக நீ கல்லா பிறப்ப, நீ பக்ஷியா பிறப்ப, நீ மரமா பிறப்ப, நீ செடியா பிறப்ப, நீ பள்ளியா பிறப்ப, நீ பாப்பா பிறப்ப, ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி கொடுத்துட்டு மனுஷனுன்னா அதுக்குண்டான அனுகுணமாக அது கொடுத்துடுறாரு. அதனால அந்த மனுஷனுக்கு உண்டான தன்மை அந்த ஞானம் நல்லா பிரகாசிக்கிறது. கண்ணாலாம் ஒண்ணும் இல்லை, பாதி கூட இல்லை, இன்னும் குறைச்சலாதான் சொல்லணும். அப்படி கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே, ரொம்ப பிரகாசமா இருக்கட்டுமே, ரொம்ப டீகிரேட் பண்ண வேண்டாமே மனுஷனை வச்சுன்றதுக்காக சும்மா சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னு செய்து அப்ப ஓரளவுக்கு ஞானம் இருக்கிற பிறவியை கொடுக்கிறார் தாங்க. ஆனா அது அவர் கர்மா இருக்கின்ற, அதாவது பெரியத்துக்காக வெளிச்சம் இருக்கணும். அதே விளக்கே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். அந்த விளக்கு இலக்கு வச்சிருந்தேன், அதுல ஒரு காகிதத்தை வச்சு மறைச்சேன் இல்லையா, மறைச்சேன்னா அது வெளில வருமா? அந்த பிரகாசம் வெளில வருமானம் வராது. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தினுடைய தன்மை இருந்துட்டுதான் இருக்கும். அதை நான் மறைக்க முடியுமான, அதை முன்னாடியே பார்த்துருக்கோம். அதை நான் மறைக்க முடியும். காகிதத்தை ஒரு பெரிய விளக்கு போட்டிருக்கா, 1000 வாட்ஸ் பல்பு, அதுல அந்த காகிதத்தை வச்சேன், பேப்பர் வச்சு நல்லா கருப்பை பேப்பர் வச்சு நல்லா மறைச்சிட்டேன். இப்ப அது உள்ளுக்குள்ள விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கு. விளக்கு உள்ளுக்குள்ள எரிஞ்சுட்டு இருக்கணும், அதோட பிரகாசம் வெளியில வராம தடுத்தேனே தவிர உள்ளுக்குள்ள வெளியில இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை என்னால் தடுக்க முடிஞ்சுதான், தடுக்க முடியல. அதுதான் தர்மி ஞானம் தர்ம ஞானம் ரெண்டு பார்த்தோம். அது அந்த ஆத்மாக்குள்ள ஞானம் அப்படியே இருக்கணும். அது பிரகாசப்படாம என்ன பண்ணினேன்,
கருப்பு காகிதத்தை போட்டணும், அந்த கருப்பு காகிதத்தை தான் கர்மா. அந்த கர்மா அந்த என்ன பண்ணா ஜீவனுக்கு பரமாத்மா அந்த அளவுக்கு ஞானம் இருக்கு, அவன் பண்ணி இருக்கிற கர்மம் இருக்கு இல்லையா, அந்த கர்மத்துக்கு இவன் ஞானம் மறைக்கிறது. பகவானுக்கு கர்மம் இல்லாதபடியாலே ஞானத்தை மறைக்கல. பகவான் கர்மம் இல்லை, அவர் கர்மா வசியம் கிடையாது. இப்ப நமக்கெல்லாம் கர்மா இருக்கிறபடியாலே என்ன ஆகுது, அந்த ஞானம் மறைக்கிறது. சுவாமி இப்பவும் மறைக்கிறதா உண்டு, மனுஷனுக்கும் ஞானம் மறைக்கிறது. 8 விதமா கல்யாண குணங்கள் பார்த்து போனோம். அபகத ஆத்மா, விஜரகா, விமுக்து, விசோககா, விஜிகித்சகா, அபிபாசகா, சத்தியகாமகா, சத்திய சங்கல்பகான்னு 8 வித கல்யாண குணங்கள் இப்போ உண்டு. ஆனா கருப்பு காகிதத்தை மறைச்சிருக்கு. அந்த கருப்பு காகிதம் கர்மா. நமக்கெல்லாம் தேவையில்ல, கல்லு இன்னும் மோசமா இருக்கு, எதுவும் பிரகாசப்படலையே, இந்த காலட்சேபம் கேட்கறமே, நல்லது கெட்டதுன்னா பார்த்துட்டு இருக்கமே, பெருமாள் கோயிலுக்கு போறமே, ஸ்தோத்திரம் பண்றமே, ஆச்சாரியனுடைய தனியை நித்தியம் சொல்லிட்டு இருக்கமே, தீர்த்தம் வாங்கிட்டு இருக்கமே, இதெல்லாம் நித்தியம் பண்ணிட்டு இருக்கமோனோ. கல் இதெல்லாம் பண்றதா ஒண்ணுமே இல்லையே, எத்தனை பண்றது இல்லையே. இது சொல்லுவாங்க. அப்ப எனக்கு கர்மங்கள் இருப்பதனால் ஞானத்தை மறைக்கிறது. அந்த கர்மங்கள் வலிமையா இருக்கு, நல்ல வலிமையா இருக்கு. அதனால் என்ன மொத்தமா மறைக்கிறது. கல்ல போனதுக்கு அந்த ஞானம் வெளில வரல, மொத்தமா மறைக்கிறது. வெளியிலே வெளிச்சமே வராத அளவுக்கு மறைக்கிறது. ஆனா 3/4 இருந்தா இருக்கு தெரியுது, வெளிச்சம் இருக்குன்னு தெரியுது. 3/4 இருந்தா நல்லா வெளிச்சம் தெரியுது. அரைவாசி இருந்தா வெளிச்சம் ஓரளவுக்கு தெரியுது. 1/4 இருந்தா இன்னும் கொஞ்சம் மறைச்சேன்னு தெரியுது. வெளிச்சமே நல்லா இருக்கு, மறைக்கவே இல்லைன்னா நல்லா தெரியுது. ஆனா இந்த மாறுதல்கள் இருக்கிறபடியால் தான் இதை வைத்துக் கொண்டுதான் நமக்கு பிறவியை கொடுக்கிறான் பகவான். அதனால கல்லும் ஒரு பிறவிதான், மனுஷனும் ஒரு பிறவிதான். அப்ப மனுஷனும் அனிச்சித்து தான், சித்து இல்ல. கல்லும் அச்சித்து தான். ஆனா அந்த கல்லுக்குள்ள ஆத்மா இருக்கு, மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கு அப்படின்னு. சரி, இப்ப பிறவி பகவான் முடிவு எடுக்கிறார். சரி, இப்ப இந்த பாவங்களால் என் ஞானம் மறைக்கப்படுகிறது. இந்த பாவங்களால் எவ்வளவு மறைக்கப்படுகிறதோ அந்தந்த அளவுக்கு தகுந்தாற் போல பிறவியை கொடுக்கிறான் பகவான். பகவான் எப்படி தெரியுமா பிறவி கொடுக்கிறார்? என்னுடைய பாவங்களால என்னுடைய ஞானம் எவ்வளவு மறைக்கப்படுகிறதோ, எத்தனை பாவங்கள், அது எவ்வளவு சுவாமியா நமக்கு தெரியுமான்னு அது நமக்கு தெரியாது. அந்த அளவெல்லாம் அவருக்கு தான் தெரியும். அந்த அளவெல்லாம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிறவி இருக்கு. அப்படின்னா இந்த அளவுக்கு பார்த்து பிறவி, இந்த அளவுக்கு பார்த்து பிறவி, அந்த அளவுக்கு பார்த்து பிறவி, அந்த அளவுக்கு பிறவி விடுவார். இப்படி எல்லாம் பார்ப்பாரான்னா நல்லா பார்ப்பார், நல்லா பார்ப்பார். ஏன் சுவாமி எவ்வளவு துல்லியமா பார்க்கணும், பாப்பாரு. அகடத்தை கடனா சாமர்த்தியம் அவருக்கு உண்டு. அந்த சாமர்த்தியம் இருக்கிறபடியால அவர் பார்க்கிறாரு. நாமே பார்க்கறோம் தெரியுமானோ. முந்தியெல்லாம் ஓட்டப்பந்தம் ஓடுவா பாருங்க, 2 நிமிஷத்தில் ஜெயித்தார், 2 நிமிஷம் 5 வினாடியில் ஜெயித்தார் அப்படின்னு போடுவா. இன்னைக்கு அப்படி இல்லை, 2 நிமிஷம் 5 வினாடி, அதுக்கு மேல இன்னும் அதுக்கு மேல இன்னும் குடுகுடுன்னு இந்த கடிகாரம் ஓடும். ஓடுறச்சே வேகமா ஓடும்போது 10 வினாடி, 8, 4, 5, 3 இப்படின்னு சொல்லிட்டு 8453 அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றோம். அந்த கணக்குல ஜெயிச்சாரு. அவ்வளவு துல்லியமா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கா. இதை முதல்ல கண்டுபிடிச்சதே பெருமாள் தான். அவ்வளவு துல்லியமாக நம்முடைய பாவத்தை கணிசிக்கிறார். அந்த கணிசிக்கிறபடியால் தான் இவன் இந்த ஞானத்தோடு, இவன் இந்த கல்லாக, இவன் இந்த வள்ளியாக, இவன் இந்த செடியாக, இவன் இந்த மரமாக, இவன் இந்த புலியாக, இவன் இந்த ஜந்துவாக அந்த ஞானத்தோடு பகவான் கொடுக்கிறார். ஆனாதான் இந்த பிறவிக்கு அடுத்த பிறவி வேண்டாம்னு ஸ்ரீ வைஷ்ணவா சொல்றதுக்கு காரணமே இதுதான் காரணம். இனி ஜன்மா வேண்டாம், இருள் தருமா ஞானத்தில் இனிப்பிறவை யான் வேண்டேன் சொல்லச்சொல்ல நமக்கே பயமா இருக்கு. சுவாமி இதை விட்டுட்டு இன்னைக்கு வேற ஏதாவது சொல்லலாமே சப்ஜெக்ட் தோன்றது. இது சொல்ல வந்த என்ன அப்படி இருக்கச்சே அவ்வளவு துல்லியமா பாக்குறாருன்னா இது எப்பயோ பார்த்துட்டாரு. அந்த துல்லியமா எப்ப பார்த்துட்டாரு? ஆத்மாவுக்கு ஒவ்வொரு துல்லியமாக ஞானமே அந்த அளவுக்கு தகுந்தா கூட பிறவி கொடுக்கிறார்.
அந்த அளவுக்கு தகுந்தாலும் பிறவி கொடுக்குறாங்க. என்ன சுவாமி அந்த பிறவி கொடுக்க முடியுமான்னா ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். பட்டாம்பூச்சி இருக்கணும். பட்டாம்பூச்சியே 27 லட்சம் வகை பட்டாம்பூச்சி இருக்கும். கணக்கெடுத்திருக்கோம். 27 லட்சம் வகை பட்டாம்பூச்சி இருக்குன்னா ஒவ்வொன்றையும் பாத்துக்கணும். பசுமாட்டுடைய வகை எத்தனை தெரியுமா? கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வகை. 1.25 பசுமாடு இல்ல, வகைகள். அந்த மாதிரியான ஒரு வகைகள் 1.25 வகை பசுமாட்டு வகைகள் இருக்கான். அப்படின்னா பசுமாட்டால பிறக்கணும் வைக்கிறச்சு எந்த வகையில பிறக்கணும்? 1,02,30,000 பிறக்கணுமா? இதெல்லாம் அவர் தான் துல்லியமா அவர் எடுக்கிறார், கணக்கு எடுக்கிறார். அந்த கணக்கு வருமானா அவர் வர அவருக்கு தெரியுது. அங்கிட்ட சாமர்த்தியம். அப்ப பசுமாட்டோட வகையே 1.25 லட்சம் இருக்கு. ஒரு புழு இருக்கணும். அந்த புழுவே 1.25 கோடி வகைகள் இருக்குன்னு எடுத்திருக்கா. ஒரு புழு வகையே 1.25 கோடி லட்சம் வகை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அத்தனை இருக்கணும். அத்தனை ஞானம் பகவான் இருக்கு. அத்தனை ஞானம் உயர்வு தாழ்வு பார்க்கிறார் ஞானத்துல. அப்படின்னு அர்த்தம், இவனுடைய கர்மாவை வைத்துக் கொண்டு, இவனுடைய பாவ புண்ணியங்களை வைத்துக் கொண்டு. அதனால்தான் நம்ம குருவாச்சாரிய சொல்றது, ஓ கிடைச்சிருக்கே, மனுஷனா பிறவி எடுத்திருக்கியே, இதை கைவிட்டுடாதே விட்டுடாதே விட்டுடாது சொல்றதுக்கு இனி அடுத்த இந்த டேர்ன் மறுபடியும் வரணுமானோ? எப்ப வரும்? எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் மாறுமோ தெரியாது. தெரியாது. இந்த வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்காரு. இதையும் பகவான் தான் கொடுத்தார். பொருளென்று உலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில் வன்குருகூர் வஞ்சடகோபன் தெருள் கொள்ளச் சொன்ன 1010 அருளுடைய வந்தான் நவிக்கும் முடித்தேன். இந்த வாய்ப்பு நம்ம தளர்வுடலாமான தளர்வு விடப்படாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஆச்சாரின் திருவிடியை கதிக்கட்டும். அப்ப அந்த தூரம் உயர்வு தாழ்வு இருக்குன்னு அர்த்தம். இதில் ஒண்ணுமே இல்லாதது போல இருந்தா அச்சித்து ஒண்ணுமே இல்லை சுவாமி, அவனுக்கு ஞானமே கிடையாது. அத்தனை பாபத்தை பண்ணிருக்கான். கல்லு அவ்வளவுதான். கல்லு போல கட்ட போல வச்சிருவார். கல்லு போல கட்ட போல வச்சிருவார். அவன் ஒண்ணுமே இல்லையே, என்ன பண்றது? ஒண்ணுமே இல்லாத இருந்தா அச்சித்து போல இருக்காரு. கொஞ்சம் இருக்கிறதா வச்சுங்க, கொஞ்சம் இருக்கு சுவாமி, கர்மாவை கொஞ்சம் ஒரு தேவர அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்தாபனமா பண்ணிடுவார். மரம் செடி கொடிகள் இதெல்லாம் பண்ணார். இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் அப்படி இந்த மாதிரி இருக்குமா சுவாமின்னு அடின்னு கேட்காதீங்க. இதெல்லாம் விஷ்ணு புராணக்காரர் எடுத்திருக்கார். அதைத்தான் நம்முடைய சீனிவாசாச்சார சுவாமி இத்தித்த பத்திய தீபிகால சொல்லியிருக்கார். அதைத்தான் அடி திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது சொல்ல வந்தா இன்னும் கொஞ்சம் முதல்ல மோசமா இருந்தா கல்லு கட்ட ஒண்ணுமே இல்லைன்னா, ஒரு துளி இருக்குன்னு வச்சுக்க மரம் செடி கொடி, இன்னும் ஒரு துளி கிடைச்சுன்னு வச்சுக்க மிருகங்களா வந்துருவார். மிருகங்களா பிறக்கிறார். இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கேன் மனுஷ பிரிவு கொடுத்துருவார். மனுஷ பிரிவுனா மனுஷ பிரிவுக்கு முன்னாடி குரங்கு சிலதெல்லாம் பண்றதுதான். சில குரங்குகள்லாம் மனுஷன மாதிரியே பண்றதாமே. கார் ஓட்டுறதான், எதோ ஓட்டுறதான், எதோ பண்றதான், ஏதோ பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அந்த அந்த குரங்கு கொடுத்துறார். அதுக்கு இன்னும் கொஞ்சம் இருந்துட்டு வச்சுக்கேன் என்ன பண்றாரு? மனுஷ பிரிவு கொடுத்துறாரு. ஆக ஞானத்தின் தாரதமியம் தான் இவருக்கு பிறவி கிடைக்கிறது. ஞானத்துடைய தாரதமியம் தான் இவருக்கு பிறவி கிடைக்கிறது. அப்ப இந்த கல்லு பிறவியோ குரங்கு பிறவியோ இன்று இது போல எந்த பிரிவியா இருந்தாலும் அந்த கர்மங்களுடைய கணக்கு இதான் உண்டு. ஆக இவன் கர்மத்தை பகவான் பண்ணுவதில்லை. ஏன்னா அவன் கல்லுக்குள்ள இருக்கிறான். இரண்டாவது பாருங்க, இப்ப இன்னொரு விஷயம் என்னதுமா, மனுஷ பிறவி நம்ம வசத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். வசதி தான் இல்ல இல்ல. அப்ப கல் பிறவி தாழ்த்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். தாழ்த்தி தான். ஆனா ஒரு விதத்துல உதவிக்கு, ஒரு விதத்துல மனுஷ பிறவி தாழ்த்தி. மறுபடியும் நீங்க குழப்பம் சுவாமி என்ன தெரியுமா விஷயம்? இந்த கல்லு பிறவி கொடுத்தானோ, குரம்பு பிறவி கொடுத்தானோ, மிருகங்களுடைய பிறவி கொடுத்தானோ, அதுல நம்ம என்ன தப்பு பண்ணாலும் கர்மங்கள் கணக்கு வராது. நல்லா பாத்துக்கோ. மனுஷன் தவிர மிருகமாவோ கல்லாவோ மரமாவோ செடியாவோ எந்த பிறவி கொடுத்தாலும் கர்மங்கள் கணக்கு வரும்னா கணக்கு வரமாட்டாது. இவன் கர்மத்தை பகவான் கணக்கு பண்றது கிடையாது. இவன் சிங்கம் இன்னொருத்த அடிக்கிறது, புலி இன்னொன்னு அடிக்கிறது கணக்கு பண்றதே கிடையாது. கணக்கு பண்றது இல்லை. ஏன்னா அது கண்ணுக்குள்ள இருக்கான். முதல்ல என்ன பண்ணுவான்? அவனுக்கு சலனமே இல்லையே. ஏதோ சலனம் இருக்கா? எந்த சலனமே இல்லையே. ஞானமே இல்லையே. மேற்கொண்டவன் கர்மமே சேராது இல்லையா?
அதனால அவன் கர்மம் ரெண்டாவது பாருங்க, அவனுக்கு புதுசா கர்மங்கள் சேராது. ஆனா ஏற்கனவே சேர்த்து வைத்த கர்மங்கள் தொலையும். இது கல்லு ஜன்மாவுக்கும் மிருகங்களான ஜன்மாவுக்கும் தாவரமான ஜன்மாவுக்கும் இது உண்டு. ஏற்கனவே கர்மாக்கள் சேர்த்தபடியால் இப்ப ஸ்தாவரமா பிறந்திருக்கான், ஜங்கமமா பிறந்திருக்கான், அதே மாதிரி கல்லா பிறந்திருக்கான். ஆனா அந்த கர்மாக்கள் தொலைகிறது. ஏதோ பண்ணின பாவத்தினாலே கர்மா பிறந்தாருன்னா அந்த பிராரத்தம் தொலைகிறது. ஆனா இது கல்லின் விஷயம். கல்லின் விஷயம் ரொம்ப நல்லது. புதுசா கர்மா சடவே செய்றாரு, புதுசா கர்மா தருது. ஆனா நாம இருக்கோமே, நாம என்ன கர்மத்தை தொலைக்கிறதுக்காக நம்மளை பிறக்க வச்சிருக்கோம். பகவான் நம்மளை பிறக்க வச்சது என்ன? ஓ, இந்த ஜன்மாலையாவது கர்மத்தை தொலைச்சு என் திருவடி வந்து சேர்றானா அப்படின்றதுக்காக பிறக்க வச்சான். நாம ரொம்ப சாமர்த்தியம். என்ன சாமர்த்தியம்? நன்னா சேர்க்கணும். எப்படி சேர்க்கிறோம்னா அப்படி சேர்க்கிறோம். ஏன்னா ஞானம் இருக்கிறபடியாலே. அதுக்கெல்லாம் ஞானம் கிடையாது. தாவரத்துக்கோ ஜங்கமத்துக்கோ ஞானம் இருக்கா? இல்ல. கல்லுக்கு ஞானம் இருக்கா? ஞானம் இல்ல. சுவாமி, ஒரு விதத்துல கல்லு பாடே தவற போட்டிருக்கு, மிருகத்தின் பாடே தவற போட்டிருக்கு, புதுசா கர்மங்கள் சேராது போல் இருக்கு, நமக்கெல்லாம் சேரும் போல் இருக்கு. ஞானம் கொடுத்திருக்கானே, அதுக்குதான் ஆச்சாரியன், அதுக்குதான் பகவான், அதுக்குதான் ஸ்ரீ வைஷ்ணவா, இவாரெல்லாம் கொடுத்திருக்க. இதெல்லாம் அவளுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதபடியாலே அவன் தெரியாதனத்தால் பண்றதால அந்த கர்மங்களை பகவான் கணக்கு எடுத்துக்கிறதே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஏன் நாமே ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றதுக்கு அப்புறமே தெரியாதனத்தால சில பாவங்கள் பண்ற போனோம். இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். அந்த பாவத்தை பகவான் கணிசிக்கிறதே கிடையாது. அப்படி தெரியாதனத்தை பண்ணிட்டோம், என்ன பண்றது அப்படின்னு நம்ம கணிசிக்காம விட்டுட்டாரு. பிரபந்தனுக்கு உண்டான தன்மை இது. இது சொல்ல வந்தா அப்படி இருக்கச்சே பிராரத்தம் தொலைகிறது. அப்ப கல்லு ரொம்ப நல்ல விஷயம் கொடுத்து ரொம்ப. ஆனா நாமும் என்ன பண்றோம்? தொலைக்கிற வேகத்துல நல்லா சேர்த்துடுறோம். சேர்க்கிற வேகம் தான் அதிகமா இருக்கு, தொலைக்கிறதுக்கு இருக்கலாம். ஏன்னா ஞானம் இருக்கிறபடியால கிடுகிடுன்னு சேர்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப கல்லு மிருகமும் அதே போல மற்றதெல்லாம் இதெல்லாம் இருக்கும் வரையில் கணக்கே இல்லை. ஏன் மனுஷனுக்கு 12 வயசு வரைக்கும் இதெல்லாம் சிலதெல்லாம் கணக்கு உண்டு. 12 வயசு வரைக்கும் கணக்கு கிடையாது. 12 வயசு வரைக்கும் இவன் என்ன பாவம் பண்ணானோ அது அத்தனையும் கணக்குல எடுக்கிறது கிடையாது. ஒரு குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தை பிறந்து 12 வயசு ஆயிடுச்சு. 12 வயசுக்கு முன்னாடி சிலதெல்லாம் தெரியாதனத்தால அறியாதனத்தால சில காரியங்கள்லாம் பண்றோம். யாரையும் அடிக்கிறது, யாரையும் துன்புறுத்துறது, என்ன பண்றோம், அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிறானா? கணக்குல கிடையாது. அதன் பிறகுதான் கணக்கே சேர்றது. எத்தனை நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனா அதெல்லாம் நம்ம ரொம்ப சாமர்த்தியமா பண்றோம். ஆனா நமக்கு இருக்க சாமர்த்தியம்னா, சுவாமி இவர் 80 வருஷம் இருக்காரு வச்சுக்கோ, 79 வருஷமும் ஒண்ணும் பண்ணல, எந்த பாவத்தையும் பண்ணல, பிரமாணம்னா இருந்தார். அதுக்கப்புறம் 1 வருஷம் மிச்சம் இருக்கு. சுவாமி அந்த 1 வருஷம் மிச்சத்துல என்ன பண்ணார்னா 79 வருஷங்கள் எவ்வளவு பண்ணணுமோ அதை காட்டிலும் 10 மடங்கு அதிகமா பண்ணார். அந்த சாமர்த்தியம் நமக்கு உண்டு. அந்த சாமர்த்தியம் நமக்கு உண்டு. இது யார் தெரிவிக்கிறார்னா, புறத்தாழ்வார் தன்னுடைய பஞ்சஸ்தவத்தை தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறாருமா? எத்தனை கல்பகோடி ஜன்மங்கள், பிரம்மாவுடைய கல்பகோடி காலம், பிரம்மாவுடைய கல்பகோடி காலம் அனுபவித்தாலும் நாம் பண்ணின பாவத்தை முடிக்க முடியாது, அனுபவித்து முடிக்க முடியாது என்கிற பாவத்தை அப்ப என்ன 1000 சதுர்யுகங்கள் 1000 சதுர்யுகங்கள் அனுபவித்தா கூட அந்த பாவம் தொலையாத அந்த பாவத்தை ஒரே ஒரு நிமிஷத்துல நான் பண்றேன். அத்தனை சாமர்த்தியம் நமக்கு, அத்தனை சாமர்த்தியம் நமக்கு இருக்கு. யாருக்கு? இந்த மனுஷனுக்கு. மிருகத்துக்கு அந்த இது இல்லை, மனுஷனுக்கு அத்தனை சாதனை இருக்கு. 10 நிமிஷம் சேர்க்கப்படணும் கர்மத்திலே. இதைத்தான் குலத்தால் தெரிவிக்கிறார். எந்த ஒன்றை பிரம்மாவின் கல்பகோடி காலம் அனுபவித்தாலும் ஒழிக்க முடியாதோ அந்த கர்மத்தை இந்த ஜீவாத்மா அரை வினாடியில் சிருஷ்டிக்கிறான், செய்கிறான். ஆக ஜீவாத்மாவுடைய ஒவ்வொரு சரீரமும் வேறு. அப்ப கல்லுக்குள் இருப்பனாக இருந்தாலும் ஒன்றாக இருந்தவராக இருப்பார். நாம் எங்க ஆரம்பிச்சோம்? ஒவ்வொரு சரீரத்துக்கும் பல ஆத்மாக்கள் இருந்து ஆரம்பிச்சோம். ஆனா
இப்ப என்ன வந்துட்டு எங்க ஆரம்பிச்சோன்னு முடிவுபடாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். ரயில்வே ட்ராக்ல போய் அந்த ட்ராக்கை மறக்கவே படாது. அப்படி இருக்க செய்தே அப்ப இங்க ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள பல ஆத்மாக்களும் பார்த்தோமோ, ஆனா அதில் ஒரு ஆத்மா மட்டும்தான் கர்மாதீனமாக சுக துக்கங்கள் அனுபவிப்பார் பார்த்தோமோ. இப்ப மற்ற பேர்ல என்ன அதுக்குள்ள இருப்பா, அதுக்குள்ள எப்படி இருப்பா? இப்ப கல்லுக்குள்ள இந்த ஆத்மா போயிருக்கணும், எப்படி இருக்கு? அச்சித்து போல இருக்கணும், ஆனா அச்சித்து இல்ல, அந்த மாதிரி இருக்கும். நம்ம சரீரத்துக்குள்ள லட்சம் ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மா எப்படி இருக்குன்னா கல்லுக்குள்ள ஆத்மா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நகத்தை வெட்டினேன், நகத்தை வெட்டினேன், அதுக்கெல்லாம் கீழே போடணும். இங்க படப்பட நகத்துல வெட்டக்கூடிய காலமே வேணும் முதலே சொல்லியிருக்கேன். இப்ப கீழே போடுச்சு அதுக்குள்ள எத்தனையோ ஆத்மா படுது. முடிய வெட்டின்னு இருக்கேன், அதுக்குள்ள எத்தனையோ ஆத்மா விழுந்துருந்தனும். அந்த ஆத்மாக்களை ஞானம் பிரகாசிக்கிறதா இல்லை? பிரகாசிக்கலையே. அந்த ஆத்மா அந்த கர்மத்தினடியாலே இத்தனை பாவம் பண்ணபடியாலே ஞானம் பிரகாசிக்காத ஒரு ஜன்மாவை எடுத்துருக்கு, அந்த நிலையில இருக்கு. அப்ப ஆத்மாக்கள் பலவிதம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆட்சேபம். என்ன சுவாமி ஆத்மாக்கள் பலவிதம் சொல்லிருக்கு, ஆத்மா ஒண்ணுன்னு தான் சொல்லியிருக்கு, நீங்க பலதுன்னு சொல்லி உண்டான்னா ஆத்மா பலதுன்னு சொல்லலாம், ஒண்ணுன்னு சொல்லலாம். எப்படின்றது நாளை தினம் பார்ப்போம். நாளை தினம் சாயங்காலம் இதே 5 மணிக்கு சிந்திர மத தீபிகா உண்டு. இவர் காத்தால ஸ்ரீமத் பாகவதம் காலட்சேபம் உண்டு. இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரம் பெருமானாஜிய திருடேசனம், ஆச்சாரியன் திருடேசனம், பகவதால் திருவடிகளே சரணம். சுவாமி தன்யோஸ்மி சுவாமி. சொல்லுங்க கிருஷ்ணா. சுவாமி இப்ப இந்த ஒரு அச்சித்துல கூட ஒரு கல்லுல கூட ஒரு ஆத்மா இருக்கு, நம்ம நகத்துல இருக்கு, முடியல இருக்கு அப்படின்ற அந்த ஆத்மாவை பத்தி கேள்வி. அந்த ஆத்மாவுக்கும் கர்ம வினைப்படிதான் அது அந்த அச்சித்து இதுல இருக்கு. அப்ப அது எப்பதான் சுவாமி அந்த கல்லுன்றது அதுக்கு சரீரம் வச்சுங்க, அந்த ஆத்மாக்கான சரீரம். அப்ப அந்த சரீரம் எப்ப தொலையும், அதுக்குண்டான பிராரப்த அதை அனுபவிக்கிறதும் அதுக்குண்டான பிராரப்த கர்மா தொலையும் போது அந்த காலம் வரும்போது அந்த கல் உடையும், உடனே ஆத்மா வெளில வரும். அந்த ஆத்மா மறுபடியும் மேல போகும். அந்த ஆத்மா மிச்சமிக்க கர்மத்துக்கு அனுகுணமாக அடுத்த பிறவி கிடைக்கும். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மனுஷ பிறவி என்பது எவ்வளவு தூரம் நம்ம சிரமப்பட்டு வந்திருக்கோம்னு புரிஞ்சுண்டா இந்த காலட்சேபம் மிஸ் பண்ண மாட்டோம். இனி பிறவி வேண்டாம், இனி பகவான் திருவடி தவிர மத்தொன்னு கிடையாது என்கிற எண்ணம் நிச்சயமா வந்துடும். அது நமக்கு தெரியல. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ஏதோ வந்துட்டு போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை, கோட்டானு கோட்டி பிறவி எடுத்திருக்கோம். அது பகவானுடைய நெருங்கத்துக்கு கட்டாட்சத்தார இந்த விரைவில இந்த சம்பந்தத்தோடு பறந்திருக்கும். இப்பவாது ஒழுங்கா அவன் திருவடியை பத்திரத்துக்கு உண்டான நிலை என்னவோ அதையாவது பார்ப்போம். இந்த சான்ஸையும் மிஸ் பண்ணியாச்சுன்னா திருப்பி இதே சான்ஸ் எப்ப வரும் தெரியாது, எத்தனை கோடி ஜென்மம் ஆகும் தெரியாது. மனுஷ சரீரத்துல அந்த ஜீவனுக்கு பிராரப்தன்றதே ரொம்ப இதுவா இருக்கு. இது கல்லுன்னா அந்த கல்லு கரைஞ்சு அது என்ன சுவாமி பஞ்சபூத்தோட போய் சேர்ற அந்த இது வந்ததுக்கு அப்புறம் தான் அது நினைச்சு பார்க்கவே ரொம்ப நாள் ஆகும் போல இருக்காது. அந்த நமக்கு தெரியல, அது தெரியாதபடியில என்னமோ நாம ரொம்ப சாமர்த்தியம் பேசிட்டு இருக்கோம். அத்தனை கர்மாக்கள் நம்ம பண்ணி வச்சிருக்கோம், ஒரு ஜென்மாவா 2 ஜென்மாவா. ஆனா அந்த கல்லுக்கும் மோட்சம் கிடைக்கிறதுன்றது அந்த பெருமாளோட திருவடி, நம்ம அகல்யா அந்த மாதிரி ஏதாவது நடந்தா உண்டு போல இருக்கு. அது மாதிரி டைரக்டா அப்படியே அந்த சரீரமும் மனுஷ சரீரம் எல்லாருக்குமே கிடைக்காது. அதான் ரொம்ப கிடைக்காது, எல்லாருக்குமே கிடைக்காது. இப்ப மாடு சரியெல்லாம் கூட சில மாடு எல்லாம் கோமாதெல்லாம் ஆச்சாரியருடைய திருமாளிகள் இருக்கு. அது மாதிரி ஏதாவது நடந்தா உண்டு. அது எத்தனை ஆத்மாக்கு அது மாதிரி கிடைக்கும், அது பாக்கியம் தெரியாது. அப்பா நினைச்சாவே பயங்கரமா. நம்ம கர்மாவுடைய கணக்கு நமக்கு தெரியாது. அந்த கணக்கு நமக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, அது நமக்கு தெரியாது. அது பகவானுடைய திருவுள்ளத்துல இருக்கு. மொத்தத்துடைய கர்மாவுடையும் பகவானுடைய திருவுள்ளத்துல இருக்கு. திருவுள்ளம் தான் புஸ்தகம்.
சுவாமி அதே மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப வந்து கர்மாவுக்கு வந்து ஆரம்பம் இல்ல, ஆனா முடிவு இருக்கு. ஆமா. அதே மாதிரி நம்ம அஹ், மேல போனதுக்கு அப்புறம் இதுவே ஆ- ஆரம்பம் இருக்கு, முடிவு இல்ல போல இருக்குல்ல அந்த மேல வாழ்க்கை. போனதுக்கு அப்புறம் என்னது ஆரம்பம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? மேல போன அதாவது அனுபவத்திலே பிரீத்தி காரியத்தை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டே இருக்க போறேன். அப்ப அதுக்கு எண்டே கிடையாது, அதாவது அது போயிட்டே இருக்கும். சதாபசந்தி சூரையகா, எப்போ அந்த அனுபவம் இருந்துட்டே இருக்கும். எப்போ நல்லா இருக்கு. இருந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் கர்மா ஆரம்பமே இல்ல, ஆரம்பம் எப்பன்னே தெரியாது, ஆனா முடிவு இருக்கு. இங்க வந்து ஆரம்பம் எப்பன்னு தெரியும் அந்த லீலா இது நித்திய விபூதியில, ஆனா முடிவே கிடையாது. நல்லா இருக்கு. எப்பவும் சதா எப்பவும் நான் அனுபவிச்சுட்டே இருக்கும். அந்த நினைவே அங்க வராது. அது அந்த அனுபவத்திலே இருந்துட்டே இருக்கும். வேற எதுவுமே நமக்கு தெரியாது. சுவாமி இப்ப ட்ராக் வந்து இப்ப நம்ம வந்து இப்ப எந்த இடத்துல நம்ம இருக்கோம் எக்ஸாக்டா, நம்ம எல்லா இப்ப ஆத்மாவுடைய அனுஸ்வரூப் அத்ரவியம்ன்றதால சொல்லிட்டு இருக்கோம். அத்ரவியத்தை பத்தி இது பண்ணிட்டு இருக்கோமா நம்ம? அத்ரவியமா அத்ரவியோட இதை பத்தி நம்ம திரவியம் பார்த்துட்டு இருக்கோம். அத்ரவியம்னு வரல. திரவியத்துல 6, அத்ரவியம் 1. ஆமா. அதாவது பிரமாணத்துல 3 ஏற்கனவே பார்த்தாச்சு, பிரத்யட்சம் அனுமானம் சப்தம். பிரமேயத்துல 7, அந்த 7 2ஆ பிரிச்சோம், திரவியம் அத்ரவியம் என்று. திரவியத்துல 6, பிரகிருதி விபூதி தர்மபூத ஞானம் ஜீவாத்மா பரமாத்மா. அதுல ஜீவாத்மா பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் பரமாத்மா பார்க்கணும், 8வது பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் பரமாத்மா பார்க்கணும், அதுக்கப்புறம் அத்ரவியத்தை பார்க்கணும். அத்ரவியம் தான் லாஸ்ட். அத்ரவியம் 1 தான், திரவியம் தான் 6. சுவாமி அதே மாதிரி இப்ப தர்மி ஞானம் தர்ம ஞானம் சொன்னீங்க. அந்த தர்மி ஞானம் வந்து தனியா என்னைக்குமே இருக்காது, அது தர்ம ஞானத்தோட தான் இருக்கும், தர்மபோத ஞானத்தோட தான் இருக்கும். அது ரெண்டும் ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஞானம் பிரகாசம் அடையாததற்கு பிரகாசம் அடையாம இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனா தூக்கம் தர்மி ஞானம் எப்பவுமே நான்கிற தன்மை எப்பவுமே மறையவே மறையாது. நான் என்கிற தன்மை மறையவே மறையாது. ஆனா என்னுடையது இந்த தர்மபூத ஞானம், தர்ம ஞானம் தான் கர்மத்தாலேயோ இல்ல ஏதோ ஒரு காரணத்தாலேயோ மறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மூச்சு அடைஞ்சிட்டே வச்சுக்கேன், அப்ப கூட என்னன்னா தர்ம ஞானம் தான் மறையாது, தர்ம ஞானம் அப்ப கூட நான் இருக்கும். இல்லையா சுவாமி? சில பேருக்கு நான் யாரும் தெரியலையே அப்படின்றா. நான் யாரும் தெரியலன்னா அவனே தெரியலன்னு அர்த்தம் இல்லை. நான் என்கிற சப்தம் தெரியறது, என்னுடைய சரீரத்துக்கு என்ன பேருன்னு தெரியலன்னு தான் அவன் கேட்டு இருக்கான். அப்ப தர்ம ஞானம் தெரியறது, தர்ம ஞானம் தான் பாடே ஆகாது, தர்ம ஞானம் பாடாகாது, தர்ம ஞானம் தான் பாடாகும். அது சில காரணத்தால பாடாகும். அந்த ஞானம் தான் வெளியில பிரகாசிக்க கூடாதுன்றது. அப்படிப்பட்ட கர்மத்தை பண்ணி கல்லா பிறந்திருக்கான். பிரகாசம் அடையலன்னு சொல்றது வந்து அந்த தர்மபூத ஞானம் ஒரு விரிவடைஞ்சு இல்ல 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 சுருங்கி இருக்கு. ஞானமே பிரகாசம் அடையாத ஒரு நிலையில இருந்து இருக்கு. அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டா பாபத்தை பண்ணி வச்சிருக்கான். அவன் தான் கல்லாவும் கட்டையாவும் பிறந்திருக்கான். அடியன் சுவாமி, அடியன். 10 மணிக்கு உண்டு. ஆனா இதெல்லாம் ஸ்ரீவாரி போயாச்சுன்னு வச்சுக்கோங்க, பெரிய விஷயம். இதை நல்லா டீட்டெயிலா போறாரு, இன்னும் டீட்டெயிலா போறாரு. இப்ப அதெல்லாம் போயாச்சுன்னா நமக்கு திருவாழ்மொழி போயிடும், திருப்பல்லாண்டு போயிடும், ராமானுஜம் போயிடும். அதனால இது ஓரளவுக்கு தீபிகையில என்ன சொல்லியிருக்காரு யதீந்திரபதி தீபிகையிலோ அது வரைக்கும் நீங்க சொல்றேன். ஆனாலும் அதை விட கொஞ்சம் அதிகமாவும் சொல்லியிருக்கேன். சில இடத்துல எல்லாம் ஸ்ரீபாஷத்தை எடுத்து சொல்லியிருக்கேன். முன்னாடி எல்லாம் தர்மபூதி ஞானத்துல எல்லாம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால ஓரளவுக்கு பார்க்கலாம், இந்த அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அதை பார்த்துட்டு. அடியன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. ஹரியம் சுவாமி, திருவடி சேவிச்சுக்கிற சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமः.
அடியேன் சுவாமி. அப்படின்னு ஹரே சொன்னேன். ராமானுஜா. சுவாமி அடியேன் நான் அந்த சுவாமி வெளிக்குடி சுவாமி உபன்யாசத்துல கேட்டிருக்கேன் சுவாமி. இந்த மாதிரி நிறைய நம்ம ஆத்மாக்குள்ளேயே நிறைய ஆத்மாக்கள் இருக்கு, வெளியில மரத்துல எல்லாத்தையும் தொங்கிட்டு இருக்கு, அதுங்களுக்கு சரீரம் கிடைக்காதால அதுங்க அது ஒட்டின்னு இருக்கு, ஒன்னோட ஒண்ணு ஒரு இதுக்குள்ளே இருக்கு. ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் சுவாமி. எனக்கு அப்பவே ரொம்ப பயமா தான் இருக்கும் சுவாமி. அதேதான் சுவாமி என்ன சொன்னாரோ அதைத்தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அதான் நீங்க இப்ப நீங்க சொல்லும் போது அதெல்லாம் தான் ஞாபகம் வந்தது. நம்ம சின்ன வயசுல அப்ப நான் 7th படிக்கும் போது கேட்டிருக்கேன், அதெல்லாம் ஞாபகம் வந்தது இப்ப எனக்கு.